அப்பர் மடத்தில் சார்பில் ஐயா அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கிறது. நம் திருவண்ணாமலை திருப்பெருந்துறை சார்பில் நம்மளுடைய பாசமிகு அண்ணா திருவண்ணாமலை திருப்பெருந்துறை சார்பாக பாதூர் ஐயாவுக்கு சிறப்பு செய்கிறார்கள். நல்ல நமசிவாய மந்திரத்தை சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம். சுவாமிகளுக்கு வள்ளல் பெருமானுடைய வடலூர் சார்பாக பொன்னாடை தரித்து அழகு பார்க்கிறார் இறைவன். உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே 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 என எல்லாம் வல்ல திருக்கைலை நாதனாம் பார்வதி பரமேஸ்வரனுடைய அளப்பெரும் திருவருட்கருணையே முன்னிற்க உண்ணாமுலை தாயாருடனாகிய அண்ணாமலைநாதருடைய அடிக்கமலத்திலே அமர்ந்து கொண்டு சைவ சமயத்தின் சனாதன தர்மத்தின் குரு பரம்பரையாக தென்முகக் கடவுளாம் தட்சிணாமூர்த்தி பெருமானிலிருந்து தொடங்கி வாழையடி வாழை என தொடர்கின்ற ஞான குரு பரம்பரையிலே சிவமான மாணிக்கவாசக பெருமானுடைய குருவடி தாமரை கீழ் அமர்ந்து கொண்டு இந்த அற்புதமான இனிய நாள் நமக்கு அமைந்திருப்பது சிறப்பு. விழா தொடங்கிய பொழுதிலிருந்தே 5 எழுத்து மந்திரத்தோடு 4 எழுத்து மந்திரமும் இங்கே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் சிறப்பு. இப்படி ஒரு விழாவை திருவாசகத்தை எழுத வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை விதைத்து அதை செய்ய வேண்டுமானால் அதற்குரிய ஆன்மா வேண்டும். அந்த ஆன்மா யாராக இருக்க முடியும்? சிவனின் குமரனாக இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் என்பதனாலே சிவகுமார் ஐயா அவர்களை இறைவன் முன்னிறுத்தி இதை நடத்தி கொண்டிருக்கிறான் என்பது சிறப்பு. விழா தொடங்கியது முதலேயே மணிவாசக பெருமானை ஆனந்தமான பல்லக்கிலே சுமந்து கொண்டு அடியார்கள் ஆடி பாடி தொழுது அப்பர் பெருமான் சொன்னது போல் ஆடி பாடி அண்ணாமலை கைதொட ஓடி போகும் மேலை வினைகளே, இனி எங்களுக்கு வினைகளே இல்லை என்று சொல்லுவோம். ஒரு ஆனந்த நிலையிலே இந்த அரங்கத்திற்குள் சிவநாமம் ஒலிக்க வந்து அற்புதமான இறை வணக்க பாடலாக திருவாசக பாடலையே முழுமையாக பாடி நமக்கு தந்தது சிறப்பு. வரவேற்புரையோடு சேர்ந்து நாட்டியமும் ஆடி அண்ணாமலையானே அதை இருமுறை காண வேண்டும் என்பதற்காக ஒரு திருவிளையாடலை நடத்தி மீண்டும் மீண்டும் அந்த நாட்டியத்தை நம்மை காண செய்திருக்கிறாரே, அது சிறப்பு. இப்படி எண்ணில் அடங்காத சிறப்புகளை கொண்டது இன்றைய நல்ல துவக்கம். அந்த நல்ல துவக்கத்திற்கு சிறப்பு வாய்ந்தவர்கள் தான் வந்து சேர முடியும். அப்படி அண்ணாமலையானுடைய அருள் பெற்ற தவச்சீலர்களாக விளங்கக்கூடிய பெரியவர்கள் நம்முடைய பிரம்மஞானி ஐயா அவர்கள், திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் முன்னின்று இந்த விழாவை நடத்தி கொண்டிருப்பதும், அவரோடு இசைந்த அருளாளர் பெருமக்களாக நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள், ராமகிருஷ்ண மடத்தினுடைய சுவாமிகள், திருவருட்பாவிற்கு தன்னை அர்ப்பணித்த பெருமகனார் சிவகுமார் ஐயா அவர்களின் சகோதரராக விளங்கக்கூடிய அன்பர், இப்படி ஒருவருக்கு ஒருவர் பெருமான் தேர்ந்தெடுத்தவர்கள்தான் இந்த விழாவை நடத்துகிறார்கள் என்பதை ஒருபுறம் சொல்லிக் கொண்டிருக்க, இது வெறும் அருளாளர்களும் குருமார்களும் நடத்துகின்ற விழா மட்டுமல்ல, இது சித்தர்கள் சேர்ந்து நடத்துகின்ற ஞான வேள்வி என்று நமக்கு உணர்த்தும் வண்ணம் சித்தர்களின் பிரதிநிதியாக இங்கே ஐயா அவர்கள் வந்து நமக்கு அருளாசி வழங்கி இதை துவக்கி இருக்கிறார்கள் சொன்னால், இதைவிட ஒரு சிறந்த விழாவை, ஒரு சிறப்பை நாம் வேறு எங்கு காண முடியும்? இப்படி ஒன்றுக்கு ஒன்று நாம் சொல்லிக்கொண்டே செல்லுகின்ற நிலையில் சிவலோகமும் திருவாசகமும் என்கின்ற ஒரு நோக்கை மட்டும் நாம் சிந்திக்கும் பொழுது, அடியேனுடைய அருட்குருநாதராக
சிதம்பரம் மௌன திருமடத்தின் 8வது குருமகா சன்னிதானமாக குலுவீற்றிருந்த அருளாட்சி செய்து இன்றைக்கு சிவலோக திருமடத்திலே தன்னுடைய அருளாட்சியை நீட்டித்துக் கொண்டிருக்கக்கூடிய மௌன சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய குருவருள் வாதவூரடிகள் எனும் திருநாமத்தை அவருடைய திருநாவினாலே இத்திருச்செவி கேட்க ஒலிக்கச் செய்தது. அதை அடியொற்றி வளர்ந்த நம்முடைய சிவலோகம் 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணி ஆனால் சிவபுராணத்தை ஓத வேண்டும், இது நம்முடைய தலையாய கடமை என்று ஒரு சங்கல்பத்தை மேற்கொண்டு நம்முடைய ஊடகங்களின் வாயிலாக அறிவித்தது. இன்றைக்கு ஏறத்தாழ 3,60,00,000 பேர் உலகமெங்கிலும் உள்ளவர்கள் யூடியூப் வாயிலாக 6 மணி ஆனால் 5:59 வரைக்கும் உலக வாழ்க்கை. 6 மணி என்றால் அது சிவபுராண புண்ணிய காலம் என்று சொல்லும் அளவிற்கு உலகமெல்லாம் சிவபுராணம் சென்று சேர்ந்தது சிறப்பு. இந்த குருவருள்தான் இன்றைக்கு நம்மையும் இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. சிவலோகம் ரகசியமாக செய்த ஒரு பணியை திருவண்ணாமலை திருப்பெருந்துறை இன்று அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. மணிவாசக பெருமானுடைய வாக்கு ஒவ்வொன்றும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும் என்பது எல்லோருடைய உள்ளத்திலும் உள்ள உண்மை. ஆனால் அவை வரலாற்று ரீதியாக எங்கேனும் நடைபெற்றதா என்று சிந்தித்த பொழுது எங்கும் நடைபெறவில்லை. அதை அடியேனுடைய குருநாதரிடம் தெரிவித்த பொழுது ஆனந்த கண்ணீரோடு ஆசீர்வாதம் செய்தார். செய்யுங்கள் என்று சொன்னார். சிவலோக அன்பர்கள் ஒன்று கூடினார்கள். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க என்கின்ற சிவபுராணம் முழுவதையும் 11 தங்க வில்வ தலங்களிலே அதை பொறித்து மணிவாசகருடைய தலங்கள் தோறும் பயணித்து இதே திருவண்ணாமலைக்கும் வந்து 2020 ஜனவரி 1ஆம் தேதி மாலை சிவபுராணம் ஓதி தில்லைவாழ் அந்தனர் தீட்சிதர் திருக்கரங்களிலே குருநாதர் ஒப்படைக்க அது இன்றும் சிதம்பர ரகசியத்திலே சிவபுராணம் அமர்ந்திருக்கிறது. பெருமான் அதை ஆனந்தமாக படித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ரகசியத்தை உலகறிய செய்யும் வண்ணம் திருவாசகத்தை எம்பெருமான் எப்படி எழுதினாரோ தன் திருக்கரம் வருந்த எழுதிய தெய்வ அருள் நூல் திருவாசகம். இந்த வார்த்தையை பதிவு செய்கிறார்கள் பெரியவர்கள். திருக்கரம் பரந்த என்றும் சிலர் சொல்லுவது உண்டு. ஆனால் வருந்த என்பது எவ்வளவு பொருத்தம். இறைவன் ஒவ்வொரு திருவிளையாடலையும் செய்யும் பொழுது தன்னை இறைவனாக நினைத்து செய்கிறானா என்றால் ஒரு பொழுதும் கிடையாது. மானுட சட்டை தாங்கி இந்த பூவிலைகளை வரும் பொழுதெல்லாம் பிட்டுக்கு மண் சுமந்த பொழுது ஒரு மனிதன் மண்ணை சுமந்தால் என்ன பாரம் இருக்குமோ அதை பெருமான் தன் தலையில் சுமந்திருப்பான். ஒரு மனிதனுக்கு முதுகிலே பிறம்படி பட்டிருந்தால் என்ன வலி இருந்திருக்குமோ அந்த வலியை பெருமான் நிச்சயம் அனுபவித்திருப்பார். தனக்கு இருக்கின்ற சக்தியை வைத்துக் கொண்டு இறைவன் அதை நடத்தவில்லை, நாம் உணர வேண்டும் என்பதற்காக நடத்திய அற்புதங்கள். அதனால்தான் தன் மீது விழுந்த அடி அனைத்து ஜீவராசிகளின் முதுகிலும், ஏன் கருவிலே இருக்கின்ற ஒரு சிசுவின் முதுகிலும் கூட அந்த வலி விழுந்தது, அடி விழுந்தது என்று புராணம் பதிவு செய்திருக்கிறது. அப்படி இறைவன் எதையுமே நம் பொருட்டு இறங்கி 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 வந்து செய்கின்ற பெரும் கருணையாளன் நம்முடைய சிவபெருமான். அவனே தன் கரம் வருந்த எழுதிய ஒரு தெய்வ அருள் நூல் இந்த திருவாசகம். எட்டாததையெல்லாம் இட்ட வைக்கின்ற 8ஆம் திருமுறையான திருவாசகத்தை பாடினோம், படித்தோம், வகுப்பாக நடத்தினோம். இந்த விழாவிலே பல நாட்டு அன்பர்கள் கலந்து கொண்டார்கள். அதிலே அதிகம் கலந்து கொண்டவர்களை ஒருங்கிணைத்தவர்கள் நம்முடைய திருமூலர் ஆய்விருக்கையைச் சேர்ந்த அம்மா மகாலட்சுமி அவர்கள். அவர்கள் திருமூலருடைய திருமந்திரத்திற்கென்று ஒரு ஆய்விருக்கையை ஏற்படுத்தி செம்மையோடு நடத்தி வந்த காலத்தில் அம்மையாரை அணுகி திருவாசகத்திற்கென்று ஒரு டிப்ளமோ கோர்ஸ் உருவாக வேண்டும், அதன் மூலம் உலகமெங்கும் சென்று இந்த திருவாசகத்தை பயிலக்கூடிய வாய்ப்பை நாம் தர வேண்டும் என்று சிவலோகம் விண்ணப்பம் செய்தது. அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஆண்டு மலர்ந்தது திருவாசகம் பட்டய படிப்பு. இந்த செய்தியை கேள்வியுற்ற நம்முடைய அந்தமான் சிவலோக திருமடத்து அன்பர்கள் இன்றைக்கு திருவாசகம் எழுதி கொண்டிருக்கக்கூடிய 40 அன்பர்களோடு இசைந்து திருவாசக டிப்ளமோ கல்வியை படித்தார்கள், பட்டய சான்றிதழும் பெற்றிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் நாம் திருவாசகத்தை அனுபவித்து வந்தோம். ஆனால் அதை முற்றும் எழுத வேண்டும் என்கின்ற ஒரு நினைப்பு, ஒரு தவம் இன்றைய நாளில் ஒரு ஞான வேள்வியாக துவங்கி இருக்கிறது. இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நிறைய அன்பர்கள் நல்ல விஷயங்களை நமக்கு நிறைவாக சொல்லி இருக்கிறார்கள். திருவாசகத்தை ஏன் எழுத வேண்டும், எப்படி எழுத வேண்டும்? மணிவாசகருடைய மெய்யுருகி பாடிய வாசகங்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய முதல் இறைவணக்க பாடலிலேயே நம்மை உருக்கினார்கள் அம்மையார் அவர்கள். யானே பொய்,
என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய். ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே என்று இறைவனை அடைவதற்கான மார்க்கம் உண்மையான உணருதல் மட்டும்தான் என்பதை மணிவாசகரும் நமக்கு சொன்னது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வரு சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு. அப்படி சிவபுரத்தின் உள்ள பெருமான் திருவடிக்கீழ் செல்ல வேண்டுமானால் பொருளை உணர வேண்டும் என்பதுதான் திருவாசகம் நமக்கு மீண்டும் மீண்டும் உணர்த்துகின்ற அடிப்படை சத்தியம். எழுதுவதனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அது எப்படி எழுதுகிறோம் என்பதை பொறுத்துத்தான் இருக்கிறது. பள்ளி நாட்களிலிருந்து சிறுவர்களாக வளர்ந்த பொழுது பெரியவர்கள் சொல்லி இருப்பார்கள், சொல்லி சொல்லி எழுது, அப்பதான் மனசுல பதியும் என்று சொல்லுவார். எண்ணும் எழுத்தும் இறைவனுக்கு கண்ணென தகும். அப்படி அந்த கண்களால் பார்த்து எழுதும் பொழுதெல்லாம் அந்த சொற்கள் நம் மனதிலே எவ்வளவு ஆழம் பதிகிறதோ அந்த உண்மையைத்தான் இறைவன் நேசிக்கின்றார். அந்த ஒரு உண்மைக்காகத்தான் தானே இறங்கி வந்து தன் திருக்கரங்களினாலே திருவாசகத்தை எழுதினார். திருவாசகத்தை எழுத இறைவன் தான் வர வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை. அகத்திய மாமுனிவரை அனுப்பியிருக்கலாம், தமிழ் கடவுளாம் கந்தப்பெருமானை அனுப்பியிருக்கலாம். இவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் என்று சொன்னால் ஒரு பொழுது நாமே சென்று அதை செய்வோம். இப்போ இன்றைக்கு வரவேற்பு நல்க வேண்டும், எல்லோரையும் வரவேற்க வேண்டும் சொன்னால் சிவகுமார் ஐயா யாரையும் அனுப்ப மாட்டாங்க, தானே வந்து நின்று வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் முறை. திருவாசகம் இந்த உலகத்திற்கு எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது, அதுதான் நம்முடைய வீடு பேற்றை அடைய செய்யக்கூடிய ஞான வாசல் என்பதை இறைவன் நமக்கு எப்படி சொல்ல முடியும், எப்படி உணர்த்த முடியும்? இன்றைக்கு நாம் எழுதுகிறோம் திருவாசகம் என்று சொன்னால் நான் எழுதுகிறேன் திருவாசகம் என்று எழுதி காட்டி சொன்னார். அப்படி எழுதிய திருவாசகத்தை நாம் எழுதும் பொழுது ஒவ்வொரு வாசகத்தையும் மனதிலே நிறுத்தி ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை. இது வெறும் வார்த்தை இல்லை, நம்ம வாழ்க்கை. எங்கோ பிறந்தோம், எப்படியோ வளர்ந்தோம், ஏதோ பக்தி என்று நினைத்தோம், தெரிந்த ஆன்மீகத்தை செய்தோம், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று எதையோ கும்பிட்டோம், வாழ்ந்தோம். இன்றைக்கு நம்மை ஒரு சிவனடியாராக ஆக்கி திருநீற்றனை பூச வைத்து ருத்ராட்சத்தை தரிக்க வைத்து திருவாசகம் எனும் உயர்ந்த வேதத்தை பாட வைத்து கேட்க வைத்து பாடும் அடியார்களோடு கூட வைத்து திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்களாக இன்றைக்கு அமர்த்தி இருக்கிறார் இறைவன் என்று சொன்னால் நம் மீது இறைவனுக்கு எவ்வளவு கருணை. இந்த சிறப்பை உணர்ந்து கொண்டு ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை இன்றே இன்றி போய்த்தோதான் ஏழை பங்கா எம் கோவே குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது இறங்கிடாய் என் தோள் முக்கண் எம்மானே என்று ஒவ்வொரு வாசகத்தையும் நமக்குள் நாம் அனுபவித்து இந்த வாசகத்தை எழுத வேண்டும். அதுதான் ஐயா சிந்திச்சாங்க. அவங்க சிந்திச்சாங்கன்னு சொல்றதை விட மணிவாசகர் அவருக்குள் இருந்து உணர்த்தினார். காலம் எவ்வளவு கொடுக்கிறதுன்னு பார்த்தார். 658 பாடல்கள், 51 பதிகங்கள். அது எழுத்து எண்ணிக்கையில பார்க்கும் பொழுது 1,08,000 எழுத்துக்கள். திருவாசகத்தை ஒரு முறை நாம் படித்து விட்டோம் என்று சொன்னால் லட்சார்ச்சனை இறைவனுக்கு செய்ததற்கு சமம். இதை எவ்வளவு மணி நேரத்தில் எழுதலாம் என்று சொன்னால் அது ஒரு போட்டியாக போய்விடும். ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிடலாம். 5 மணி நேரத்தில் இல்லை 24 மணி நேரத்தில் திருவாசகம் முழுமையும் எழுதிய ஐயா 2 மாதம் கொடுத்துருக்குறாங்க. ஏன்? பொருள் உணர்ந்து எழுத வேண்டும் என்பதற்காக. ஒவ்வொன்றும் நம்முடைய ஏட்டிலே மட்டும் எழுதப்படக்கூடாது, இதய ஏட்டிலே பதிவாக வேண்டும். இப்போ ஒரு முறை திருவாசகத்தை எழுதி முடிச்சிட்டோம், அப்புறம் என்ன பண்ணணுங்க? முற்றோதல் மாதிரியே தொடர்ந்து மாதம் எழுதி கொண்டே இருக்கு. சரியாக ஒரே ஒரு முறை உணர்ந்து திருவாசகத்தை எழுதி முடித்து விட்டால் நம் பெயர் திருக்கைலாய பேரேட்டிலே எழுதப்பட்டுவிடும். இங்க எழுதும்போது அங்க நினைச்சுக்கணும், அங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல நம்ம பேர் ஃபில்லப் ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த உணர்வோடு பொருளை உணர்ந்து அனுபவித்து ஒவ்வொரு வாசகத்தையும் உள்வாங்கி எழுத முடியலன்னா விட்டுடணும், அப்படியே நிறுத்திடணும். அந்த பொருளை உணரணும். நம்முடைய அந்தமான் சிவலோக திருமடத்து அன்பர்
திரு செண்பகராஜா ஐயா அவர்கள் உரையாற்றியதை நாம் கேட்டோம். அவரால் பேச முடியல. அதான் திருவாசகம். காணொளியிலே பேசிக் கொண்டிருக்கிறோம், நேரையிலே பேசிக் கொண்டிருக்கிறோம், உலகம் முழுவதும் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் புத்தி சொல்லுகிறது. ஆனால் திருவாசகம் என்று பேச ஆரம்பித்த உடனே இதயம் அழுகிறது. இந்த கண்ணீர் வாரத்தான் மணிவாசகர் பாடினார். அந்த ஆனந்த கண்ணீரை ஏற்றுத்தான் சிவபெருமான் எழுதினார். இந்த கண்ணீரோடு நாமும் அத்திருவாசகத்தை உணர்ந்து வரி வரியாக வாசகம் வாசகமாக எழுதுவோமே ஆனால் நிச்சயம் ஒரு நாள் சிவனடி கீழ் செல்லுவது எந்த ஐயமும் இல்லை. அதைத்தான் குருவருள் நமக்கு தருகின்றது என்று சொல்லி, அப்படி உயர்ந்த குருவருளை நாம் பெறுகின்ற நல்ல சமயம் இது. ஐயா அவர்கள் நிறைய காலம் எடுத்துக்க சொன்னாலும் முதல்ல நமக்கு ஒரு குறிப்பு கொடுத்துட்டாங்க. அன்பர்கள் நேரத்தோடு சென்று இல்லம் சேர வேண்டும்னு. அதை நாம் சிந்தையிலே வைத்துக்கொண்டு இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கின்றன. 6 மணிக்கு சரியாக சிவபுராணத்தை எல்லோரும் சேர்ந்து ஓதி இந்த ஆசியுரை வாழ்த்துரையானதை நிறைவு செய்ய இருக்கிறோம் என்று சொல்லி குருநாதனுடைய குருவருளை வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு, விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, விழி கிடைத்ததே, அபய கரம் கிடைத்ததே, மணிவாசகர் சரணத்தில் நிழல் கிடைத்ததே, திருவாசகம் எனும் ஞான வழி கிடைத்ததே, தென்னாடுடைய சிவனே போற்றி. இந்த வாசகத்திற்கு உயிர் தந்திருக்கிறது திருவண்ணாமலை திருப்பெருந்துறை. இனி இது தென்னாடுடைய சிவபெருமானுடைய திருவாசகம் அல்ல, எந்நாட்டவர்க்கும் இறைவனான சிவபெருமானுடைய திருவாசகம் என்று இன்றைக்கு புதியதாக ஒரு மலர்ச்சி, ஒரு எழுச்சியை கண்டிருக்கிறோம். அந்த உணர்வை மணிவாசகர் திருச்செவிக்கு சிவபுராணமாக சேர்ந்து இசைத்து சமர்ப்பணம் செய்யும். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே, எல்லை மறுவா நெறிகளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குருமணி தன் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க, ஈசனடி போற்றி இந்தையடி போற்றி, தேசனடி போற்றி சிவன் சே அடி போற்றி, நீயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் அண்ணன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளுமலை போற்றி, சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான், கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி, எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடலிறஞ்சி, விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய், என் நிறைந்து எல்லை இல்லாதானே நின் பெருஞ்சி, புல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி, பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி, கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய், வல்லசுரராகி முனிவராய் தேவராய், செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள், செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள், எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன், உய்ய என்
உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆண்டகன்ற நுண்ணியனே மெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யா இனவெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே என் ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியிலாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணலுடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறு நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போத்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனனைத்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்வுருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீழ்கழல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயை சிறந்த தயவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெரும் கருணை பேராரே ஆரா அமுதே அளவில்லா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமா ஜோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வா தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமில்லா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பரிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற போற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமா வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாய் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே ஏற்று விகார விடக்குடம்பினுட்கிடப்ப ஆற்றே எம்மையா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கிட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புலக் குரம்பை கட்டழிக்க வல்லானே நல்லிருவில் நட்டம் பயந்தாடும் நாதனே இல்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவே அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லித் திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வரு சிவபுரத்தின் உள்ளாறு சிவனடி கீழ் பல்லோரும் ஏற்ற பணிந்து திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அரோகரா நாமலையாருக்கு அரோகரா நாமலையம்மனுக்கு அரோகரா சிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த உணர்வு இந்த எழுச்சி எழுத்திலையும் இருக்கணும். ஒவ்வொரு வாசகத்திலையும் இந்த மனசுல வச்சு இந்த பலனை பெற வேண்டும். ஐயா அவர்கள் சொன்னது போல் இந்த ஞான வேள்வியின் மகுடமாக நடைபெற உள்ள திருவாசக மாநாட்டிலே ஒரு சிறப்பு அறிவிப்பு சொன்னாங்க இல்லையா, அதுதான். இதில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் பொருள் உணர்ந்து யார் ஒருவர் திருவாசகத்தை எழுதி முடித்தார்களோ அத்தனை பேருக்கும் இறைவன் தருகின்ற பெரும் பரிசு வீடு பேரு. அதற்கு இங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சுன்னா நமக்கு கையில் ஒரு அக்னாலஜ்மெண்ட் வேணும்ல, அப்படி தரப்படுகின்றது ஒரு அற்புதமான சான்றிதழ். அடியார் ஆனீர் எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை
கடிசேர் அடையே வந்தடைந்து கடை கொண்டிருமின் திருக்குறிப்பை என்று யாத்திரை பத்திலே மணிவாசகர் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பார். அப்படி ஒருங்கிணைத்து இந்த ஞான வேள்வியை சிறப்போடு செய்யக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்களுக்கு ஒரு சிறப்பான விருதும் அந்த நாளில் வழங்கப்பட உள்ளது. இது அங்கிருந்து வந்த அறிவிப்பு. இந்த சமயம் உள்ளிருந்து வருகின்ற ஒரு அறிவிப்பாக அதே மாநாட்டில் இந்த ஞான வேள்வியிலே கலந்து கொண்ட அத்தனை அன்பர்களுக்கு, குறிப்பாக ஒருங்கிணைப்பாளர்களுக்கு, எந்த திருவாசகம் எந்த சபையிலே மன்றிலே பெருமான் எழுதி கொண்டு போய் சேர்த்தாரோ அந்த திருச்சிற்றம்பல சபையிலிருந்து, அம்பலவான பெருமானுடைய திருவடியிலிருந்து அருட்பிரசாதமானது தில்லைவாழ் அந்தணர்களின் திருக்கரங்களினாலே பூஜிக்கப்பட்டு சிவலோக திருமணத்தின் சார்பாக அன்பு பரிசாக வந்து சேரும் சிறப்பு 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 என்று இந்த நல்ல வாய்ப்பு நம்மையும் ஒரு பொருளாக்கி நினைவில் வைத்து அவர்களுடைய ஒரு இல்ல திருமண விழாவிற்கு ஒரு முறை வந்து கலந்து பாடியிருக்கிறோம். இன்றைக்கு இந்த விழா உண்மையிலேயே வரலாற்றிலே பதிவு செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள், ஒரு நல்ல துவக்கம். இது ஒரு பொறிதான். பொறியோ ஜோதியோ திருவண்ணாமலையிலிருந்து தொடங்கணும். அதுவும் திருவண்ணாமலை திருப்பெருந்துறை என்பது சாதாரண இடம் அல்ல. ஏன் இறைவன் ஒவ்வொன்றையும் காரணம் கருதி செய்கிறார் என்று நாம் சிந்தித்து பார்த்தால் நிறைய விஷயங்கள் புரியும். காலம் கருதி சுருக்கமாக சிலவற்றை மட்டும் சொல்லிவிட்டு அமைய இருக்கிறேன். மணிவாசகர் சொல்ல அம்பலவான பெருமான் ஒரு இரவு முழுவதும் தங்கி திருவாசகத்தை எழுதினார் என்பது வரலாறு, அது அன்பர்களுக்கு தெரியும். அந்த இடம் சிதம்பரத்திலே இருக்கிறது. அந்த இடத்துக்கு பெயர் தில்லை திருப்பெருந்துறை என்று பெயர். மணிவாசகர் பர்ணசாலை என்றும் அதற்கு ஒரு பெயர் உண்டு. அதே பர்ணசாலையை தமிழிலே மணிவாசகர் தவச்சாலை என்றும் நாம் அழைப்பது உண்டு. அதுதான் நம்முடைய அந்தமான் சிவலோக திருமடத்திற்கு பெயராக அமைந்திருக்கிறது. தில்லை திருப்பெருந்துறையிலே எழுதப்பட்ட திருவாசகம் மீண்டும் திருவண்ணாமலை திருப்பெருந்துறையிலே துவங்குகிறது என்று சொன்னால் இறைவன் கிளர்கின்ற காலம் இக்காலம். இந்த பூவுலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு மிகப்பெரிய சைவ எழுச்சியை இறைவன் நடத்தி கொண்டிருக்கிறான். அதற்கு ஒரு முத்தாய்ப்பான நிகழ்வாக இந்த திருவாசகம் முற்றும் எழுதுதல் அமைய இருக்கிறது. இது நமக்கு மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய தலையெழுத்தையே இறைவன் மாற்றி எழுதி பூலோகம் சிவலோகம் ஆக அருள் செய்ய இருக்கிறான் என்பதுதான் இந்த திருவண்ணாமலை திருப்பெருந்துறைக்கு இந்த பணியை பெருமான் இட்டதன் காரணம் என்று அடியேன் கருதுகிறேன். அப்பர் சுவாமிகளுடைய மடத்திலிருந்து இது தொடங்கணும். திருவாசகத்தை பாடுறோம், ஆனந்தமா பாடிட்டு இருக்கிறோம். ஆனால் நாவுக்கரசர் என்ன செய்தார்? நாவிலே தேவாரத்தை பாடினார், கையிலே உழவாரத்தை ஏந்தி தொண்டு செய்தார். அப்ப அவர் கை எவ்வளவு வலிச்சிருக்கும். அவ்வளவு தள்ளாடி முதிர்ந்த வயதில் அந்த உழவாரத்தை செய்தார். பெருமான் பார்த்தார், அப்பர் சுவாமிகள் மடத்திலிருந்து உழைச்சி எழுதுங்க திருவாசகத்தை, அது உலகத்தையே மாற்ற போகுதுன்னு சொல்லி உழவார பணிக்கு ஈடாக திருவாசகத்தை எழுதுகின்ற பணியை அன்பர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் அவ்வளவு சூட்சும ரகசியங்கள் இருக்கின்றன. அதான் நாம் சொன்னோம், நாம் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறோம்னு ஒரு பார்வை இருக்கு. இதுக்கு பின்னாடி நிறைய அருளாளர்கள், குருமார்கள், சித்த புருஷர்கள் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இயக்கம் நம் மூலமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம கருவியா இருக்கிறோம், பின்னாடி நிறைய சக்தி இதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த பிரபஞ்ச சக்திகளோடு நாமும் ஒரு அணுவாகி இன்றைய நாளில் சேர எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருளினான். அந்த அம்மையப்பனை ஆனந்தமாக கொண்டாடி இந்த ஞான வேள்வியை தொடருவோம் என்று சொல்லி, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, சொப்பனமோ என்றன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே, ஆடிய பாதனே அம்பலவானனே, ஆடிய பாதனே அம்பலவானனே, ஆண்ட கருணையை ஏழை அறிவெனு நீ, ஆண்ட கருணையை இந்த ஏழை அறிவெனோ, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா
பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா என்னப்ப நல்லவா பொன்னப்ப நல்லவா என்னப்ப நல்லவா பொன்னப்ப நல்லவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா. ஹரஹர நம பார்வதீபதையே. வெற்றிவேல் முருகனுக்கு. இத்தனை சிறப்புக்கும் சிறப்பு, மகா சிறப்பு. இந்த கத்திரி வெயில் அனல் பறக்கின்ற சூழலிலும் திருவாசகம் எனும் தேன் அமுதத்திற்காக இங்கு வந்து குழுமி இருக்கின்ற இந்த அடியார் திருக்கூட்டத்தினுடைய சிறப்பு சிறப்போ சிறப்பு என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறோம். திருச்சிற்றம்பலம். மிக அற்புதமாக அருளாசியை தந்ததோடு மட்டுமல்லாமல் நம்ம எல்லாம் ஆடி பாடி கொண்டாடி அவனுடைய திருவடியை நம் சிரத்திலே சூடி மகிழக்கூடிய தருணமாய் சில கணம் பொழுது முதல்ல அவர்களை தான் அருளாசியை கூப்பிட்டுருக்கணும், அதுக்கப்புறமா தான் மற்றவர்களை கூப்பிட்டுருக்க வேண்டும். ஆனால் மணிவாசக பெருந்தகை எனக்கு இட்ட கட்டளை அவரை இறுதியிலே கூப்பிடு என்று கூப்பிட்டார். சரி, எதுக்கு அது இறுதியிலே கூப்பிட வேண்டும் என்று நினைத்த பொழுது, ஒருவேளை அவர் இங்கே வந்து பேசும் பொழுது 6 மணி ஆகிவிட்டால் மற்றவர்கள் பேசும்போது அது தடையாக இருந்திருக்கக்கூடும் என்ற எண்ணத்தில் மணிவாசக பெருந்தகை சரியாக 6 மணிக்கு மேடையிலே நிற்க வைத்து நம்மை எல்லாம் சிவபுராணத்தையும் சொல்ல வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் மணிவாசக பெருமான் இங்கே எழுந்தருளுக்கக்கூடிய நிரூபணம் செய்யக்கூடிய அற்புத நிகழ்வு. அப்படிப்பட்ட நிகழ்வுகளை நாம் எல்லாம் சிறப்பாக அவன் திருவடியை சூடி கொண்டாடி மகிழ்ந்தோம். அடுத்ததாக ஜீவ சீனிவாசன் ஐயா அவர்கள் 2 வார்த்தை பேசிய பின் அடியேன் தொடர்கிறேன். எல்லாரும் ஆனந்தமாக இருக்கோம் இல்லையா? ரொம்ப சிறப்பாக இருக்கிறோம். சிறப்போடு சிறப்பு என்பது அடியாருடைய இணக்கம் நின்பூசி நேசமும் அல்லாது உலகத்திலே ஒரு பொருளும் இல்லை என்று சொல்வார்கள். வந்திருக்குங்க எல்லாருமே அடியார்கள் தான். அண்ணாமலையார் இப்போ கோயிலில் இருக்கிறாரா, அப்பர் சுவாமி மடத்தில் இருக்கிறாரா அப்படின்னா, எங்குமாய் விளங்கும் சிற்றபை இடத்தை இது அது என முறைப்பரிதாய் தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து என்னை தன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த போக போக்கியனாய் புத்தமது அறுத்தி என் அங்கையிலே கனி போன்று அமர்ந்து அருள் புரிந்த என் அருட்பெருஞ்சோதி என் ஐயனே என் வள்ளலே பள்ளி எழுந்து அருள்வாயே என்று சொல்வதை போல ஆண்டவனுக்கு ஒரு பொழுதும் தூக்கமும் கிடையாது, விழிப்பும் கிடையாது. ஏன்னா அவன் தூங்கிட்டானா அந்த உலகம் இயங்காது. அதனாலதான் அடியார்கள் அருட்பெரும் நிலையிலே உள்ளவர்கள். வாதவூர் அடிகள் சுவாமி மிக மணிவாசகரே இங்க வந்து அரிச்சொற்களை இங்கே மொழிந்தார் என்பதுதான் சொல்ல வேண்டும். அவருடைய அற்புதமான அந்த வாசகங்கள் எல்லாம் வாதவூர் சுவாமிகளுடைய அருள் வாக்கிலே இருந்து இங்கே மலர்ந்தது. அவர் தம் பொன்னார் திருவிடங்களை வந்தனம் செய்து இங்கே இந்த நிகழ்ச்சி நம்முடைய சொற்செல்வர் சிவனரி செல்வர் பிரம்மஞானியார் சிவத்திரு ஸ்ரீ ராஜேந்திரனார் ஐயா ஆட்சியர் இந்திய ஆட்சி பணியிலே இருந்து இப்பொழுது ஆட்சி பணியிலே இருந்து இப்போது காட்சி பணி செய்கின்றார் சைவ சாட்சியாக. அவருடைய இந்த உரையாடல் நேரத்திற்கு முன்பாக சரி நாங்க எல்லாருமே ஒரு விண்ணப்பம் வச்சிருந்தோம். என்ன வச்சிருந்தோம்னா, இந்த நிகழ்ச்சியை முதற்கண் ஆட்கொண்டு மணிவாசக பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு மணிவாசக பித்தனாக இருந்து மணிவாசக சித்தராக மாறியுள்ள எங்களுடைய சிவகுமார் ஐயா அவர்களுக்கு தவநெறி செல்வர் ஐயா அவர்களுடைய ஞான சொற்பொழிவு இங்கே வழங்கணும். எல்லா இடத்திலுமே ஐயா பேசினாங்க அப்படின்னா அந்த இடத்துல திருவாசகனுடைய மனம் கமிழும் என்பது சத்தியம். அந்த நிலைப்பாட்டிலே உலகெங்கும் திருவாசக மனம் கமழ வேண்டும் என்று சொல்லி அவரை ஆண்டவன் அருளியுள்ளான். இங்கே என்ன தோன்றுது அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம், மிகப்பெரிய அருளாளர் குடும்பத்தில் அண்ணான் கிட்டத்தட்ட ஐயாவோட பல்வேறு நிகழ்ச்சிகளே அவர் சொல்லுவார். எது இருந்தாலும் நம்ம 2 ஆத்மாவும் ஒண்ணுதாங்க. நிச்சயமாக
அவருடைய புனிதமான ஆத்மாவில் இருந்துதான் இந்த ஒவ்வொரு நிகழ்வும் அங்கே வெளியேறுகிறது, அரங்கேறுகிறது என்பதுதான் சத்தியம். அன்பர்களுக்கெல்லாம் வந்த உடனே அன்னம் பாலித்தார். தில்லைவாள் அன்னர்தம் அடியார்க்கு மடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன் இல்லை என்று எண்ணாத ஏற்பு இல்லைன்னே கிடையாது அவர்கிட்ட. அதனாலதான் தாத்தாவுடைய சொத்துக்களை எல்லாம் அந்த பொருட்களை எல்லாம் அருட்செல்வலாக மாற்றிக் கொண்டுள்ளார் எங்களுடைய சிவகுமார் ஐயா. அப்படிதான் தோறுது. அன்னார் அவர்கள நான் பல நிகழ்ச்சியில கண்ட பொழுது குடும்பத்தினுடைய மூத்தவராக இருந்து தன்னுடைய தமையன் ஒரு நல்ல நிலையில தன்னை போன்ற மிகப்பெரிய ஒரு வாழையுடைய வாழையாக வர வேண்டும் என்று சொன்னது. இன்று அண்ணா சொன்னார் பாருங்க, நானும் என்னுடைய சகோதரனிடத்திலே ஒருங்கிணைந்து அந்த மணிவாசக பெருமானுடைய திருவாசகத்தை நானும் இணைந்து எழுத போகின்றேன் சொன்னீங்க பாருங்க. அதுதான் ஆட்கொள்ளுதல். அந்த குடும்பமே மீண்டும் மீண்டும் தலைமுறையாக தழைக்கக்கூடிய தருணத்தை, இது நல்ல தருணம், அருள் செய்ய நல்ல தருணம் என்று சொல்லி வந்து அருள் புரிக விரைந்தது தருணம். மாமணி மண்டிலே சுந்தர ஞான ஜோதியாய் விளங்கும் சர்க்குருவே தந்தருள் புரிக தனியரு ஜோதியை சிவகுமார் ஐயா தனி கையிலே கொடுத்துள்ளார் எம்பெருமான். ஐயா அவருடைய அற்புதமான இந்த ஞான வேள்வி சிறப்புற வேண்டும் என்று சொல்லி நாம் அனைவரும் மனமாற உளமாற வாழ்த்தி அவருடைய இந்த தொண்டு செய்பணியெல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வல்ல சர்க்குருவே முழுதும் ஆனான் என ஆகம வேத முறைகள் எல்லாம் மொழிகின்ற முன்னவனே எழுதுதல் அரிய சீர். அந்த எழுதுதல் பாருங்க, எழுத ஆரம்பிச்சிட்டார். திருவாசகம் முற்றும் ஓதுதல் என்று திருவாசகம் முற்றும் எழுதுதல் என்று சொல்ல நிலையிலே ஒருவேளை மணிவாசகர் எழுதாததை அல்லது காலத்திலே வெளிவரும் என்று சொன்னதை சிவகுமார் ஐயாவுடைய திருக்கரங்களிலே கொடுத்துள்ளாரோ என்றுதான் இன்று நாம் எண்ண தோன்றுகிறது. மீண்டும் அந்த பதிகங்கள் எல்லாம் அடியார்கள் மூலமாக வெளிவரும் என்று சொல்லி ஆண்டவன் சொல்லி அடியார் எழுதியது, ஆண்டவன் போற்றி அடியார் வரிவிலே வந்து, ஆனால் ஆண்டவனே வந்து அருளியது திருவரைப்பாவும் திருவாசகமும் விளங்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய அன்பிற்குரிய திருவாசக தென்றல் சிவகுமார் சுவாமிகள் ஐயா அவர்களை வருக வருக என்று வருக அழைத்து அவருடைய ஞான சொற்களை உலகெங்கும் தருக என்று வாழ்த்துகின்றோம். வாழ்க நீடூடி வாழ்க வையகம் தழைக்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. எல்லாம் அல்ல குருவின் திருவருளோடும் இந்த திருவண்ணாமலை திருப்பெருந்துறை இன்றைய நிகழ்ச்சி சீரும் சிறப்பாக நடைபெறுது. இது மாணிக்க வாசக பெருமான் சொன்ன மாதிரி சந்தன சாந்தின் சுந்தர போற்றி. சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து என்னை தழுவி கொண்டோடுது தென்னங்காத்து. தென்னங்காத்து இந்த தென்றல் காத்து திருவாசகம் என்னும் இந்த காத்து நம்மை அனைவரையும் மயக்க வைக்கும் இந்த காத்து. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவ செல்வ சிவபுரத்தில் உள்ள சிவனடிக்கு பணிந்து பல்லோரும் ஏத்த பணிந்து பல்லோரும் ஏத்த பணிந்து. அந்த சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து செல்வார் சிவபுரம்னா, இந்த சிவபுரம் எங்கே இருக்கிறது என்றால் இப்போது பார்மேல் கொண்டாடும் உத்தரகோசம் அங்கே ஊடாக விளக்கக்கூடிய திருவண்ணாமலை திருப்பெருந்துறை இப்ப சிவபுரமாக மாறியிருக்கிறது. இந்த சிவபுரம் என்பது சிவபெருமான் வாழும் கைலாயமாக மாறியிருக்கிறது. இந்த கைலாயம் செல்ல வேண்டும் என்றால் நம் கையாலும் ஆகும் என்பதை நம்ம திருவண்ணாமலை திருப்பெருந்துறை குரு அவர்கள் நமக்கு எடுத்துரைத்தார். 2003 ஒரு முறை எழுதிவிட்டேன் ஐயாவின் ஆணையின்படி. 2004 இரண்டாவது முறை எழுதினேன். 3வது முறை எழுதி முடித்தேன். நாளையிலிருந்து நான் எனக்கு 4 மகள்கள். 4 மகள்களுக்கும் நான் சேர்த்து வைக்கும் சொத்து இந்த 4 நோட்டு தான். திருச்சிற்றம்பலம். நிறைவு பெற்றுக் கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையாருக்கு இப்படிலாம் சொன்னா கேட்காது. அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, மகா கணபதிக்கு, நால்வர் பெருமக்களுக்கு, மணிவாசகருக்கு,
மணிவாசகருக்கு மணிவாசகருக்கு திருச்சிற்றம்பலம். தந்தை தாயும் நீ, என்னுடைய துணையும் நீ, சங்கமளது தீர்க்க வந்த தேசிய வடிவு நீ. உன்னையல்லால் மற்றொரு துணை காணேன், அந்தமும் ஆதியும் இல்லா அருட்பெரும் சோதியே. ஆதியே அடியாத்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் கிரிவலப் பெருமானே, உன்னை போற்றி புகுகிறேன், உன் பாதம் சரணமடைகிறேன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கெட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அடியேன் மானசீகமாக வழிபடும் மாணிக்க வாசக பெருமான் திருவடியை வணங்கி போற்றி மகிழ்ந்து, அந்தமிழ் சிவனை காட்டி அழும் இறை சரணம் போற்றி, வந்த நீரையே வென்ற வித்தகன் பதங்கள் போற்றி, எந்தையை இருக்கால் போக்கினன் இருத்தால் போற்றி, விண்டிடும் விழிநீர் வாத ஊரன் நற்பதங்கள் போற்றி போற்றி என்று நாளோ பெருமக்கள் திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று 3ஆம் நூற்றாண்டிலே தில்லையிலே மணிவாசக பெருமானால் ஓதப்பட்டு சிவபெருமானால் எழுதப்பட்ட 8ஆம் திருமுறையான திருவாசகத்தை வணங்கி போற்றி மகிழ்ந்து, இத்தனை நூற்றாண்டு கடந்த பிறகும் கூட நம் நாவிலே அமர செய்து செவி வழியாக கேட்கமை செய்ததற்காக கலைமகள் திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து, இத்திருத்தலத்தில் எழுந்து அருள் பாவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலையார் உண்ணாமலையனுடைய திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து, எல்லாம் வல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையனுடைய கருணையும் மணிவாசக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலும் இந்த திருவாசகம் முற்றும் எழுதுதல் என்ற நிகழ்விலே இன்றைய தினத்திலே நாம் எல்லாம் இறைவனுடைய கொடையின் கீழ், திருவாசகம் என்னும் கொடையின் கீழ் நாம் எல்லாம் இன்று இணைந்திருக்கிறோம். நேரம் மிக மிக அதிகமாக போய்கொண்டே இருக்கிறது. 5 மணிக்கு முடிக்க வேண்டிய நம்மளுடைய நிகழ்வு 6 மணியை கடந்து இன்னும் தலைமுறை ஆற்ற ஐயா அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திருவாசகம் முற்றும் எழுதுதல் என்ற ஒரு உணர்வு பிரதிபலிக்கப்பட்டு அதை சில அடியார்களோடு தொடர்பு கொண்டு, ஐயா நீங்களெல்லாம் வாழ்த்தினால் இதற்கு சிறப்பாக இருக்கும் என்று யாரெல்லாம் மணிவாசக பெருந்தகை என்னுடைய சிந்தையிலே கொடுத்தானோ அவர்களையெல்லாம் அடியேன் தொடர்பு கொண்டேன். அதிலே முதலிலே இருந்து இந்த திருவாசகம் முற்றும் எழுதல் என்ற ஒரு நிகழ்விற்கு முதல் வாழ்த்தாக எங்கே இருந்து வந்தது என்று பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். முதல் வாழ்த்து சிவலோகத்திலிருந்து வந்தது. அந்த முதல் வாழ்த்து சிவலோகத்திலிருந்து கிடைக்கப்பெற்றது. அந்த முதல் வாழ்த்தை கூறியவர் வாதவூர் அடிகள் என்ற வாதவூர் அடிகள். திருவாசகத்தை எழுதிய அந்த வாதவூர் அடிகளிடமிருந்து சிவலோகத்திலிருந்து முதல் வாழ்த்தாக கிடைக்கப்பெற்றது திருவண்ணாமலை திருப்பெருந்துறை செய்த தவம். அதற்கு பிறகு அண்ணா அவர்கள் வாழ்த்து கொடுத்தார்கள். 2வது வாழ்த்தாக மேனாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். இப்படி அதற்கு பிறகு நிறைய பேர் கொடுத்திருந்தார்கள். இத்தருணத்தில் அவர்கள் எல்லோரையும் வணங்குகிறேன், போற்றுகிறேன். நான் கேட்காமலேயே நிறைய பேர் முன்வந்து அந்த வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். எங்கேயோ ஏதேனும் ஒரு மூலையில், திருவண்ணாமலை என்பது எங்கேனும் ஏதேனும் ஒரு மூலை இல்லை, எல்லோரையும் பிரமிக்க வைக்கின்ற மலை திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலையில் அடியேன் இந்த திருவாசகத்தை முற்றும் எழுத வேண்டும் என்ற பிரபஞ்சத்திற்கு அழைப்பு என்று 15/4/2025 அன்று மாலை 6 மணிக்கு பிரபஞ்சத்திற்கு அழைப்பு என்ற ஒரு பதிவை எல்லோரிடமும் சமர்ப்பித்தேன். அடியேன் ஒன்றும் பிரபலமான முகம் கிடையாது. எல்லோரையும் உலகம் அறியும் அளவுக்கு என்னுடைய குரல் வலிமை இல்லை. என்னுடைய முகம் பிரபலமும் கிடையாது. அடியேன் ஒன்றும் நாம் சொல்லிதான் எல்லோரும் கேட்கப் போவதும் இல்லை. ஆனால் அடியேன் சொன்ன திருவாசகம் முற்றும் எழுதுதல் என்ற நிகழ்விற்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு தர வேண்டும், கலந்து கொள்ள வேண்டும் என்று விடுபட்ட அந்த அழைப்பு இன்று 14 நாடுகளில் கடந்து சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், 2900 பேரை கடந்து 3000 இன்று கடந்து விடுவோம் என்று நெருக்கத்தில் இருக்கக்கூடிய 3000 பேர் இந்த திருவாசகத்தை எழுதுவதற்கு நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், சொல்லப்பட்டது திருவாசகம், புகழப்பட்டது மணிவாசக பெருமானை. அதனால் இந்த உலகம் முழுவதும் சென்றடைக்குமாறு சிவபெருமான் ஏற்பாடு செய்தான். அப்படிப்பட்ட அற்புத இந்த திருவாசகம் முற்றும் எழுதும். எதுக்கு திருவாசகத்தை முற்றும் எழுத வேண்டும்? நிறைய இங்க சொன்னார்கள். ஏன் திருவாசகத்தை முற்றும் எழுதும்? எழுதினால் என்ன கிடைக்கும்? உணர்வு கிடைக்கும்.
உணர்வு கிடைத்தால் இந்த ஆன்மா தூய்மை பெறும். ஆன்மா தூய்மை பெறுந்தால் இறைவனோடு இருக்கக்கூடிய நேரம் அதிகமாகும். இந்த திருவாசகம் முற்றும் எழுதக்கூடிய நிகழ்விலே நீங்கள் கலந்து கொண்டு எழுத முயலும் பொழுது, திருவாசகம் முற்றும் எழுதக்கூடிய நிலையில் நீங்கள் அமர்ந்து எழுதுவீர்கள் என்று சொன்னால், உங்களை அறியாமலேயே நீங்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று மறைபொருள். நாயினேன் உன்னை நினையவும் மாட்டேன், நமச்சிவாய என்றும் அடி பணியாய். அந்த 2 வரியில் மணிவாசகர் ஒரு சூட்சமத்தை சொன்னார். இந்த திருவாசகமும் எதுவாக இருந்தாலும் இறைவனோடு கலக்க வேண்டும் என்று சொன்னால், மனம் மொழி மெய்களால் இறைவனை கலந்திட வேண்டும், போற்றிட வேண்டும். நாயினேன் உன்னை நினையவும் மாட்டேன், நமச்சிவாய என்பது மொழி, நாயினேன் உன்னை நினையவும் மாட்டேன் என்பது சிந்தை மனம், உன் அடிபணியாய் என்பது மெய். அது மூன்றும் இல்லை என்று 3 விதத்திலையும் உன்னை அடிபணிய முடியவில்லை என்று மணிவாசக பெருந்தகை சொன்னார். இந்த திருவாசகத்தை நீங்கள் எழுத உட்காரும் பொழுது உங்கள் சிந்தை சிவபந்து குடி புகுந்துவிடும். முதல் மனம், மனதிலே சிவமந்து குடி புகுந்துவிடும். நீங்கள் பார்த்து பார்த்து எழுத வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது மொழி அங்கே திருத்தப்படக்கூடுகிறது. மனம், மொழி, மெய் ஒரு தவறு விடாமல் இந்த திருவாசகத்தை எழுதிவிட வேண்டுமே என்று மெய்யும் அது உணர்ந்து எழுதக்கூடிய தன்மையை பெறும். திருவாசகத்தை மொத்தத்தில் நீங்கள் எழுதுவீர்கள் என்று சொன்னால், மனம் மொழி மெய்களால் எழுதக்கூடிய உணர்வை நீங்கள் பெறுவீர்கள். அதுதான் தவநிலை. திருவாசகத்தில் 51 பதிகங்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். 658 பாடல்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். 5842 வரிகள், 18864 வார்த்தைகளை கொண்டது இந்த திருவாசகம். இந்த திருவாசகம் 51 பதிகங்களை நீங்கள் எழுத ஆரம்பிக்கும் பொழுது, சிவபுராணம் முதல் பதிகமாக இருக்கக்கூடியது சிவபுராணம். அடியேன் அந்த 51 பதிகங்களையும் உங்களுக்கு அகர வரிசையிலே சொல்லிவிட்டு சில சூட்சமங்களை சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். தலைமை உரையாற்ற ஐயா அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் நீண்ட நேரமாக என்று சொல்லி, இந்த 51 பதிகத்தையும் அகர வரிசையில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அச்சப்பத்து, அச்சோப்பதிகம், அண்டப்பகுதி, அடைக்கலப்பத்து, அதிசயப்பத்து, அம்மானை, அருள் பத்து, அற்புத பத்து, அன்னை பத்து, ஆசை பத்து, ஆனந்தமாலை, உந்தியார், உயிரின பத்து, எண்ணப்பதிகம், எம்பாவா, ஏசரவு, கண்டப்பத்து, கழுகுண்ட பதிகம், கீர்த்தி திரவல், குயிர்பத்து, குலாப்பத்து, குழைத்தப்பத்து, கோத்தும்பி, கோயில் திருப்பதிகம், கோயில் மூத்த திருப்பதிகம், சதகம், சாடல், சிவபுராணம், செத்திலாப்பத்து, சென்னிப்பத்து, தசாங்கம், தெல்லோனம், தோணக்கம், நீத்தல் விண்ணப்பம், படையாட்சி, படையெழுச்சி, பண்டாய நான்முறை, பள்ளி எழுச்சி, பாண்டி பதிகம், பிடித்த பத்து, பிரார்த்தனை பத்து, புணர்ச்சி பத்து, பூவிளம்பல், பொன்னுஞ்சல், போட்டி திரகோல், யாத்திரை பத்து, வார்த்தை, வாழாப்பத்து, திருவன்பா என்று சொல்லக்கூடியது 51 பதிகங்கள். இந்த அகர வரிசையிலே 51 பதிகங்களை நமக்கு காட்டினாலும் பதிகை வரிசையை மாற்றினார்கள். சிவபுராணத்தில் ஆரம்பித்து அச்சோ பதிகத்தை வைத்தார்கள். நீங்கள் இந்த சிவபுராணத்தை தொடரும் பொழுது அடியாராய்த்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை. மனிதனாக பிறந்து வினைப்பயன்கள் காரணமாக பிறவியை எடுத்து அந்த வினைப்பயன்கள் தொடர்போடு நீங்கள் பிறவியிலே சுழன்று உலக இன்பத்திலே சுழன்று கொண்டிருக்கக்கூடியவர்கள், மனிதனாக நீங்கள் நமச்சிவாய வாழ்க என்று எழுத ஆரம்பிக்கும் பொழுது ஐயா அவர்கள் அற்புதமாக வாதவர் ஐயா அவர்கள் சொன்னார்கள், மீண்டும் மீண்டும் எழுதுவதா திருவாசகத்தை? அது என்ன இம்போசிஷனா? 100 முறை எழுத வேண்டும், வருடத்திற்கு 1 முறை எழுத வேண்டும் என்று? வாழ்நாளில் 1 முறை எழுத வேண்டும் திருவாசகத்தை. வள்ளலார் பெருமான் வாழ்நாளில் 1 முறை எழுதி தன் சிரத்திலே ஓலச்சுவடியை சுமந்ததால் அவர் ஞானம் பெற்று வள்ளலாராக மாறி நம்மெல்லாம் அருளை காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த 1 முறை எழுதக்கூடிய உணர்வுகள் உனக்கு எப்படி பிரதிபலிக்க வேண்டும்? அந்த சிவபுராணத்தை தொடங்க மனிதனாக தொடங்கிய நீ நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க என்று தொடங்கப்பட்ட அந்த வரிகளோடு சிவசிந்தையை உள்ளே புகுந்து அச்சோ பதிகத்தை முடியும் தருவாயில் செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேனை மும்மை மலம் அறியாத அறிவித்து நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றி வைத்து அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அந்த எழுதி நீங்கள் முடிக்கும் பொழுது உங்கள் கண்ணிலிருந்து எலும்புகள் எல்லாம் நொறுங்கி உணர்வுகள் பிரதிபலிக்க எழுதி நீங்கள் முடிப்பீர்கள் என்று சொல்லி, எழுதி முடித்த பக்கத்தை பார்ப்பீர்கள் என்றால் எல்லாம் அழிந்து போயிருக்க வேண்டும் உங்கள் கண்ணீராலே. அதுதான் உணர்வுகள். நீங்கள் எழுதிய பக்கங்கள்
கண்ணீரால் அழியப்பட்டிருக்க வேண்டும், உணர்வுகள் பிரதிபலிக்க வேண்டும். மனிதனாக நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்று தொடங்கப்பட்ட நீ அச்சாப்பதிகம் முடியும் பொழுது மெய்யடியாராக மாறக்கூடிய தன்மையை சிவபெருமானும் மணிவாசக பெருமானும் உனக்கு தந்தருள்வார். அப்படிப்பட்ட உணர்வுகளோடு இந்த திருவாசகத்தை எழுத தொடங்கினால் அதுதான் முற்றும் எழுதுதல் கலந்துவதற்கான பயனே தவிர சான்றிதழ் பெறுவதற்கோ பெருமைப்படுவதற்கோ இந்த திருவாசகம் எழுத வேண்டும் என்று உத்தி இல்லை. இந்த திருவாசக உணர்வை பிரபஞ்சம் முழுக்கும் பிரதிபலிக்க வேண்டும் என்று தான் அடியேன் எடுத்தேனே தவிர இதில் பெருமைக்காகவோ நான் என்ற ஆணவ இருளுக்காகவோ என்னால் இது சொல்லப்பட்டது என்பதற்காக அந்த நான் என்ற ஆணவர் இல்லாமல் மணிவாசக பெருமான் இட்ட பிச்சை என்ற கருணையின் அடிப்படையிலே கிடைத்ததை நீங்கள் உணர்ந்து அதை எழுதக்கூடிய தன்மையை பெற வேண்டும் என்று சொல்லி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நான் எல்லாம் அழிந்து போகி மும்மலங்களுடைய தொடர்புகள் அருந்து போய் வினை பயன்கள் எல்லாம் உங்களிடம் இருந்து கெட்டு போகும்படி மணிவாசகர் நிறைய இடத்துல கெட்டு போகும் வார்த்தையை போட்டிருப்பார், விட்டு போகும் வார்த்தையை போட்டிருக்க மாட்டார். ஏற்கனவே சேர்த்து வைத்ததெல்லாம் கெட்டு போயிடணும். புதுசா நீ வினை பயன்களை சேர்த்தாலும் கெட்டு போனதோடு சேர்ந்து அதை என்ன பண்ணிடும், கெட்டு போயிடும். வினைப்பிறவிக்கு அது துணை போகாது. கெட்டு போகும் என்று மணிவாசகர் நிறைய இடையிலே பதிவு செய்வார். அந்த பிரதிபலிப்பை அந்த உணர்வை நீங்கள் திருவாசக எழுதும்போது பெற வேண்டும். அதற்குத்தான் இந்த திருவாசக முற்றும் எழுதுதல் நிகழ்வு. அந்த நிகழ்வை நம்மளுடைய ஜூலை மாதம் நடக்கின்ற அந்த மாநாடு ஏதோ பல ஆயிரக்கணக்கானை கூட்டி இந்தியாவில் திருவண்ணாமலை இப்படி ஒரு மாநாடு நடந்தது என்பதை காண்பிப்பதற்காக அல்ல, சைவத்தை போற்றுவதற்காகவும் சைவத்தை பாதுகாத்துக்காகவும் திருமுறைகளை உலகம் முழுக்க சென்று அடையும் வகையிலும் தமிழை முதலிலே எழுத வைக்கக்கூடிய உணர்வை பெறுவதற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் பக்தி இலக்கியத்திற்காகவும் இறைவனுடைய கருணைக்காகவும் எல்லாம் முக்கடலும் சேர்ந்த சங்கமம் திருவாசகத்தை எழுதக்கூடிய நிகழ்வு என்று சொல்லி அந்த நிகழ்விலே நாம் எல்லாம் உணர்வுகளை பெறுவோம், திருவாசகத்தோடு பயணிப்போம். நீங்கள் எல்லாம் இல்லத்திலே ஒருவர் திருவாசகம் எழுதினால் அந்த இல்லத்திலே இருக்கக்கூடியவர்கள் இப்ப 3000 பேர் நமக்கு திருவாசகத்தை எழுதுவதற்கு பதிவு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு ஐயா அழகா சொன்னார், ஐயா நீங்க எப்படிப்பட்ட பணியை செய்திருக்கிறீர்கள் தெரியுமா? திருவாசகத்தை ஒரு இல்லத்திலே ஒருத்தர் உட்கார்ந்து எழுதுகிறார் என்று சொன்னால் அந்த இல்லத்திலே 4-5 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன எழுதினுக்கிறாங்க? உங்க வீட்டுல திருவாசகம் எழுதினுக்கிறாங்களா? இன்னத்துக்கு அது சிவபெருமான் சொன்னதான், மணிவாசகர் சொல்ல சிவபெருமான் எழுதிதான், அதனால நான் எழுதுகிறேன் என்று அந்த இல்லத்திலே திருவாசகம் என்ற திருமுறை அங்கே ஒலிக்கப்படுகிறது. நீங்கள் ஒருவரை எழுத வைக்கும் பொழுது 4 அந்த திருவாசகத்தினுடைய சாரத்தை சிவபெருமான் எழுதினார், மணிவாசகர் சொன்னார் என்று 4 பேருக்கு திருவாசகத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறீர்கள். 3000 பேர் நீங்கள் எழுத வைப்பீர்கள் என்றால் 12000 பேருக்கு நீங்கள் திருவாசகத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறீர்கள் என்ற உணர்வை அந்த ஐயா அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட இந்த முற்றும் எழுதுதல் நிகழ்வில் இவர்கள் எல்லோருக்கும் நேரம் இல்லை, ஒருத்தரை பற்றி சிறப்பு சொல்வதற்கோ நன்றி சொல்வதற்கோ. இது கனப்பொழுது அண்ணா மத்தியானம் ஐயா எப்பப்பா முடிச்சிருவேன், 5-5:30 முடிச்சிடறேண்ணா, நான் திருப்பி இன்னைக்கே சென்னை போகணுப்பா, நான் தங்கலைப்பான்னாரு. அண்ணா எப்படியாவது முடிச்சு அனுப்பிச்சிடறேன் சொன்னேன். நாம் அவர் இழுத்து உட்கார வைக்கல, உட்கார வச்சவர் அவரு. அதனால் எந்த குறையும் என் மீது இல்லை, எல்லாம் மணிவாசக பெருமான் அவர் இன்னைக்கு இழுத்து அமர வைத்து விட்டார். அடுத்ததாக நம்ம அண்ணா அவர்கள் இப்போ தலைமுறையாற்ற வருகிறார். அவரை பற்றி நிறைய பேசலாம். அடியேன் எப்பொழுது எக்கணம் அழைத்தாலும் மறுகணம் அலைபேசி எடுத்து என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற, என்னப்பா வேணும் உனக்கு, அடுத்த கேள்வி அதுதான் கேட்பார், என்னம்மா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்பாரு. அப்படிப்பட்ட நிலையை அப்படிப்பட்டவரோடு இறைவன் நம்மளோடு தொடர்பு ஏற்படுத்தியிருக்கிறான். நாம் எல்லாம் அருப்புக்கோட்டை போயிருந்தோம். அங்கே நம்ம தீப திருவிழா மாதிரி அங்கே லாக் பண்ணிட்டாங்க. 2 பஸ் நிறைய அடியார்கள் பைபாஸில், திருவண்ணாமலை பைபாஸில் நிறுத்துற மாதிரி நிறுத்திட்டாங்க. நாங்கள் தங்குமிடம் சும்மா இப்படி திரும்பினா ஒரு 2 தெரு தான் இருக்கிறது, ஆனால் உள்ளே விட முடியாது, இது எஸ்பியினுடைய கட்டளை என்று எல்லோரையும் அங்கே நிறுத்தி விட்டார்கள். ஒரு 45 நிமிஷம் போராடி பார்த்தோம். அடியார்கள் எல்லாம் இறங்கி கூட, ஐயா நாங்களெல்லாம் சிவனடியாரியா, எங்களை கொஞ்சம் விட்டுடுங்க, எங்களால் அவ்வளோ தூரம் நடக்க முடியாது, எல்லாம் நாங்கள் பசியில் இருக்கோம், ராத்திரி 9:30 மணி, யாரும் சாப்பிடல, எல்லாம் அங்கே உணவு அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டது, யாரும் போக முடியவில்லை என்ற அந்த சூழல் இருக்கும் பொழுது
மணிவாசகர்கிட்ட அடியேன் பிரார்த்தனை வைத்தேன். இது என்ன சோதனை, 2 பஸ் நிறைய அடியார்கள் எல்லாம் இங்க இருக்கிறார்களே, எப்படி இவர்களை கொண்டு போய் அந்த இடத்திலே சேர்ப்பது, என்ன இறைவா இப்படி பண்ணிவிட்டாய் என்று குருவிடம் பிரார்த்தனை வைக்கும் பொழுது, யாருக்கிட்ட நீ தொலைபேசியில பேசாம நீ ஏண்டா நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறாய் என்ற ஒரு உத்தரவு வந்தது. சரி, யாரை தொடர்பு கொள்ளலாம்? உடனே நம்மளுடைய கலெக்டரை தொடர்பு கொண்டேன். அடுத்த கணம், நீ எங்க இருக்கிறப்பா சொல்லுப்பான்னாரு. ஆனா எனக்கு இடம் தெரியல, அருப்புக்கோட்டை பைபாஸ்ன்னு சொல்றாங்க, அந்த இடத்துல நிக்கிறேன். அப்படியே ஒரே செகண்ட் இருன்னு அப்படியே ஒரு மேலதிகாரியை கூப்பிட்டு உடனே அவர்களை விடுவிங்க என்று சொல்லி அந்த உத்தரவை கனப்பொழுது தொலைபேசியில் அலைபேசியிலே வாங்கி கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் யாரை எங்கள் தடுத்து நிறுத்தினாரோ அவரே அந்த பேரிகார்ட்லாம் நவுத்திட்டு எங்களுக்கு சல்யூட் அடிச்சு ஐயா போங்க ஐயா போங்க என்று சொல்லும் அளவுக்கு சிறப்பான முறையில் அந்த இடத்துல, ஏன்னா அந்த இடத்துல அன்னைக்கு லாக் ஆயிருந்தோம்னா அத்தனை சிவனடியார்களும் பசியும் பட்டினியுமாக ரொம்ப வேதனைப்பட்டிருப்பார்கள். இவ்வளவு தூரம் பயணித்து இப்படி அனுபவிக்க வேண்டுமா என்று கனப்பொழுதில் அவனுடைய உணர்வு பெற்று அதை மாற்றி கொடுத்த, அப்படியெல்லாம் எந்த நேரத்தில் ராத்திரி எப்போ அவருக்கு நான் ஃபோன் பண்ணும்போது 9:50 10 மணிக்கு கிட்டத்தட்ட கூப்பிட்டாலும் எடுத்து உடனடியாக அதற்குரிய நிலையை தந்த அந்த அற்புத ஆன்மா இன்று நம்மளோடு வந்து உரையாற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அவர் தலைமை உரையை நாம் எல்லாம் கேட்போம். அற்புதமாக அந்த நிலையை நமக்கு எடுத்து உரைப்பார். திருவாசகம் முற்றும் எழுதுதல் என்ற பிரம்மாண்டமான அறிவிப்பையும் அவர் அறிவிக்க காத்திருக்கிறார். அதே நம்ம என்ன அறிவிப்பு என்று கேட்போம். எப்பொழுதுமே அவர் என்னை தம்பி என்று உரிமையோடு அழைக்கக்கூடியவர். அதே பாசத்தில் அதே அன்போடு அண்ணா வாருங்கள், உங்கள் அருளாசி தாருங்கள் என்று சொல்லி அவரை அழைக்கின்றேன். நன்றி, நமசிவாயம். மேனாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவநேய செல்வர் ஐயா அவர்களுக்கு அப்பர்சாமி மடத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை திருப்பெருந்துறை சார்பாக மூத்த சகோதரர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஐயாவுக்கு சிறப்பு செய்ய காத்திருக்கிறார். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெல்லை ஏற்றான் தன்னை சுடர் திங்கற் சடையானை தொடர்ந்து நின்றன் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவருக்கென்றும் சேயானை தென்கூடல் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. திருச்சிற்றம்பலம். ஒரு அற்புத நிகழ்வாக, ஒரு அருள் நிகழ்வாக அப்பனுடைய கருணையை அருளை சேந்தனார் சொன்னதை போன்று கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையில்லா கருணை மாக்கடலை என்கின்ற அந்த கருணை மாக்கடலினுடைய கருணையை முழுமையாக பெறுகின்ற விதத்திலே நடைபெறுகின்ற நிகழ்வு இந்த நிகழ்வு. நம்முடைய சிறப்பாக, ஆக சிறப்பாக திருவண்ணாமலை திருப்பரந்துரு அடியார்கள் குழு நடத்துகின்ற ஒரு வேள்வி இந்த வேள்வி, அருள் வேள்வி இந்த வேள்வி. அப்படிப்பட்ட சொன்னதை போன்று தேனாக திரு அமுதாக நமக்கு முக்தி நெறியை அளிக்கக்கூடிய வாசகமாக சொல்லாக இருக்கக்கூடியது திருவாசகம். அப்படிப்பட்ட திருவாசகத்தை
முழுமையாக முற்றும் எழுதுதல் என்கின்ற ஒரு பணியை துவங்குகின்ற நிகழ்வு இந்த நிகழ்வு. அப்படிப்பட்ட அருள் நிகழ்வுகளே கலந்து கொண்டிருக்கின்ற அற்புத பணிகளை எல்லாம் மணிவாசகருடைய தாசனாக இருக்கின்ற சென்னை சிவலோகம் தவத்திரு வணக்கத்துக்குரிய ஐயா வாதவூர் அடிகள் சுவாமிகள் அவர்களோடும் நம்முடைய சத்குரு தஞ்சாவூர் வேலாயுத சுவாமிகள் அவர்களோடும் நம்முடைய போற்றுதலுக்குரிய கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகளோடும் நல்ல பணிகளை எல்லாம் செய்து வருகின்ற ஒரு சுத்த ஆத்மா நம்முடைய ராமானந்தா சுவாமிகள் அவர்கள். அந்த ராமானந்தா சுவாமிகளோடு இணைந்து சிறந்த பணிகளை ஆற்றி வருகின்ற சிறப்புக்குரிய சிவராமானந்தா சுவாமிகள் அவர்களுக்கும் இந்த நல்ல நிகழ்விலே சிறப்புரை ஆற்றி இருக்கின்ற நம்முடைய ஆரணி ஜோதிட திலகம் அருமைக்கினிய குமரேசன் அவர்களுக்கும் முன்னிலை உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அருமைக்குரிய சகோதரர் DSM பன்னீர்செல்வம் போன்றவர்களுக்கும் திருவருட்பா இசைமணி அன்பிற்குரிய தம்பி சிவ சீனிவாசன் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி இந்த நிகழ்வு நிறைவு பெற வெற்றி பெற தங்களுடைய ஒத்துழைப்பை எல்லாம் நல்கி இருக்கின்ற திருமூலர் ஆய்வு இருக்கையினுடைய நிறுவனர் அன்பிற்கினிய முனைவர் மகாலட்சுமி போன்றவர்களுக்கும் ஜோதி மீனாட்சி போன்றவர்களுக்கும் அத்துணைக்கும் மேலாக சாமி அக்னி தலம், ஆனால் இங்கே அக்னியாக இருக்கு. அக்னி நட்சத்திர காலத்தில் நடைபெறுகின்ற அக்னி விழா இந்த விழா. அப்படிப்பட்ட விழாவில் இதுகாரும் சற்றேறக்குறைய ஒரு 5-6 மணித்துளிகளில் பொறுமை காத்து இருக்கின்ற எனது அடியார் திருக்கூட்டத்திற்கும் ஏனையவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக கடைசியில் பேசுறதுனா கஷ்டம், இருந்தாலும் அருள் கருணையினாலே உங்கள் முன்னாலே நான் நிற்கிறேன். கொஞ்ச நேரம் பேசலாமா? பேச என்ன ஒப்புதல் வாங்கிட்டேன், பெர்மிஷன். பொதுவாக நமக்கெல்லாம் தெரியும், சைவ சமயம் தலைத்து ஓங்குவதற்கு புற சமயங்களிலிருந்து இந்த சைவத்தை காத்து சைவம் வளர்வதற்கு வாழ்வதற்கு தலைத்தோங்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள், முழுமையாக காரணமாக இருந்தவர்கள் ஆண்களா பெண்களா? மகளிர்கள் தான். முத்திந்தாள் வடமும் சந்தன குழம்பும் நீரும் மார்பினில் முயங்க 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 என்று சொல்லுகின்ற அந்த மங்கையர்க்கரசி போன்றவர்களாக உங்களை எல்லாம் பார்க்கிறேன். சைவத்திலே நமக்கு தெரியும் 3 வதிகள் முக்கியமானவர்கள். யாராரு? திலகவதி, கமலவதி, புனிதவதி. திலகவதி இல்லைன்னா நமக்கு அப்பர் பெருமானே கிடைச்சிருக்க மாட்டார், போயிருப்பார். மருள் நீக்கியாரா போயிருப்பார், தர்மசேனரா போயிருப்பார். அப்படிப்பட்ட திலகவதி பல மாடக்கோயில்களெல்லாம் கட்டிய கோச்செங்கோச்சோலனுடைய தாயார் கமலவதி, சாமியே அம்மை என்று அழைத்த புனிதவதி. இப்படிப்பட்ட வதிகளாக உங்களை எல்லாம் பார்க்கிறேன். எப்பா சிவா, நம்ம திருக்கூட்டத்தில் ஆம்பளைங்களே கிடையாதா? மகளிர் மாநாடு மாதிரி இருக்க.
அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு. பொதுவாக இந்த ஏற்பாட்டை, இந்த எழுதுதல் என்கின்ற அருள் பணியை, வேள்வியை உண்மையிலேயே சிவகுமாருக்கு நம்முடைய சிவபெருமான் தான் உணர்த்தி இருக்கிறார். பொதுவாக நமக்கெல்லாம் தெரியும், நமக்கு மறைகளாக இருக்கக்கூடியது சைவ சமயத்தினுடைய பணுவல்களாக, கருவூலமாக, மறைகளாக, வேதங்களாக, சொற்களாக இருக்கக்கூடியது என்னது? 12 திருமுறைகள். தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருக்கோவையார், திருப்பல்லாண்டு, நம்முடைய பெரிய புராணம், திருமூலர் எழுதிய திருவாசகம் போன்ற நம்முடைய எல்லாமே நமக்கு முக்கியமானவைகளாக இருக்கக்கூடியது. சொன்னார்களே, தேவர்களும் திரு நான்மறை முடிவும் மூவர் மொழியும் முனிமொழியும் என்கின்ற அந்த அத்தனையுமே, கோவை திருவாசகமும் நம்முடைய மூலனுடைய உரையும் எல்லாம் ஒரு வாசகம் என்று இருக்கின்ற 12 திருமைகள் நம்முடைய மறைகளாக இருக்கிறது. அதில் எந்த மொழிக்கும் எந்த சமயத்திற்கும் இல்லாத சிறப்பு நம்முடைய சமயத்திற்கு உண்டு. இப்ப திருவாசகத்தை மணிவாசகர் சொல்ல சொல்ல சாமி எழுதினாரு. தன்னுடைய கைப்பட எழுதி கைச்சான்று எழுதியது, சொல்லியது மணிவாசக பெருமான். மணிவாசகர் எழுதியது அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் என்று கைச்சாந்து இட்டது திருவாசகம். ஆனா அவரே ஒரு பாடியம் பாடியிருக்கிறார். 11ஆம் திருமுறையிலே சாமி பாடிய பாடல் திருமுகப்பாசுரம். தன்னுடைய அரியாராக இருக்கிற பானபத்திரருக்கு சேரமான் பெருமாள்கிட்ட பொன்னும் பொருளும் கொடுத்து விடு என்று எழுதி கொடுத்த ஒரு கடிதம். இப்போ நம்ம கடிதம் எழுதுகிற மாதிரியே இருக்கும். மதிபுர்முலிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரைச்சிறகு அன்னம் பயில் பொழில் ஆளவாயில் மன்னிய சிவன் ஞான் சிவன் ஞான் என்று எழுதினதெல்லாம் இருக்கக்கூடியது நம்முடைய 12 திருமுறைகள் எல்லாம். இப்படி திருவாசகமாக இருந்தாலும், தேவாரமாக இருந்தாலும், திருமந்திரமாக இருந்தாலும் அத்துணையுமே ஆண்டவனுடைய அருட்கருணாலே ஒன்றும் அடியெடுத்து கொடுப்பாரு, இல்லைன்னா தானே எழுதியிருக்கிறாரு, இல்லைன்னா உள்ளிருந்து உணர்த்தக்கூடிய சொற்களாக இருக்கக்கூடியது நம்முடைய 12 திருமுறை. அதனால 12 திருமுறையை நாம் கேட்பது நமக்கு முக்தி, படிப்பது முக்தி, பாராயணம் பண்ணுவது முக்தி. அதை மாதிரி எழுதுவது என்பது ஆகச்சிறந்த முக்தி என்கின்ற விதத்தில் இந்த திருவாசகத்தை 8ஆம் திருமுறை என்று சொல்வார்களே, நமக்கெல்லாம் எட்டும் அந்த முக்தியை எட்டக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய 8ஆம் திருமுறையை முழுமையாக எழுதி சொன்னதை போன்று 51 பதியங்களையும். பொதுவாக நமசிவாய் என்றாலே தெரியும், பஞ்சாக்கர மந்திரம், மகா மந்திரம். அந்த மந்திரத்திற்கு ஈட இணை எதுவுமே கிடையாது. நமசிவாயா 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 நமசிவாயான்னு சொல்லிட்டு இருந்தாலே முக்தி கிடைக்கும், எல்லாமே நல்லது நடக்கும். நல்ல கணவர் கிடப்பார், பிள்ளைங்க இருப்பாங்க, பிள்ளைங்க படிக்கும், கல்யாணமாகும், அத்துணையுமே கிடைக்கக்கூடிய மந்திரம் நமசிவாயா மந்திரம். அப்படிப்பட்ட நமசிவாயா மந்திரத்தை சாமி உணர்த்துறதுனால சொல்லி, நமசிவாயா வாழ்க நாதன் தாழ்வாழ்கை மெய்ப்பொழுது மென்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோவழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க என்று நமசிவாயா எழுதி கடைசியில் என்ன எழுதி முடிச்சிருக்காரு? யார் பெறுவார் அச்சோவா என்கின்ற அச்சோபதியத்திலே முடிவு பெறுகின்ற அற்புதமான அருள் நூல் திருவாசகம். அதனால அது பாராயணம் பண்ணலாம். நம்முடைய வாத ஊரடிகள் போன்றவர்கள் பாடுகின்ற பொழுது கேட்கலாம். முற்றோதல் என்கின்றது சிறப்புக்குரிய ஒன்று. நம்முடைய திருக்கழுக்குன்றத்து ஐயா தாமோதரன் ஐயா முற்றோதல், பல முற்றோதல் கிராமந்தோறும் நடத்தி திருவாசகத்தை கிராமப்புறங்களிலே கொண்டு போய் சேர்த்த பெருமை அவருக்கு உண்டு. அப்படிப்பட்ட முற்றோதலை எல்லாம் பண்ணலாம். ஆனால் திருவாசகத்தை எழுதுகின்ற பொழுது நாம் உள்வாங்க முடியும், முழுமையாக உணர முடியும், அதை நம் நினைவிலே நிறுத்தி கொள்ள முடியும். அப்படிப்பட்ட பணி இந்த எழுத்துதல் பணி. அதனால செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் எப்படி எப்ப நாம் முழுமையாக உணர்ந்து எழுதுகின்ற பொழுது நம்ம சிவபுரத்து சாமி வருவார் நம்மகிட்ட. இப்ப இங்கதான் இருக்கிறாரு, இங்கதான் இருக்கிறார். அப்படிப்பட்ட பணி, அற்புதமான பணி. இது நடப்பது உண்மையிலேயே
திருவண்ணாமலை என்பது நமக்கெல்லாம் புலப்படாத பல அதிசயங்களை அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய தலம் இந்த தலம். சொன்னாங்களே முக்தி தலம் என்று. ஆதி நடம் ஆடுமலை அன்றிருவர் தேடுமலை, ஜோதி மடம் ஆடுமலை, நீதி தழைக்கும் மலை, ஞான தபோதனரை வா 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 என்று அழைக்கும் மலை. அதனால தான் உங்களையெல்லாம் அழைச்சிருக்கு. உண்ணாமலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்த அறிவித்திரல் மழலை முளை வதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவாவனம் வருமே, வலுவாவனம் வருமே. ஆடிப்பாடி அண்ணாமலை தொழுதால் போயிரும் போயிரும் ஓடியே போயிரும். அப்பர் பெருமான் சொல்றார். அப்படிப்பட்ட தளத்திலே நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு உண்மையிலே அற்புத நிகழ்வு, வெற்றி பெறக்கூடிய நிகழ்வாக, மக்களுக்கு முக்தியை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்வு நடக்குது. அதுவும் யார் பேர் கொண்ட இடத்துல நடக்குது? அப்பர் பெருமான். நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன், தென்கடம்ப திருக்கர கோயிலன், தன்கடன் அடியேனை தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே, என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொல்லி சொன்னது மாதிரி உழவாரப்பணியை வச்சுக்கிட்டு உழவாரப்பணி செய்து அந்த வயதான காலத்திலே முக்தி அடைந்து, அப்படி சூளை கொடுத்து, சாமிக்கு என்ன கொடுத்தாரு? சூளை கொடுத்து ஆட்கொண்ட அந்த அப்பர் பெருமானுடைய சன்னதியிலே காலை கொடுத்து ஆட்கொண்ட மணிவாசகர் எழுதிய திருவாசகத்தையோ முற்றும் எழுதல் பணி துவங்குவது சிறப்புக்குரியது. சிறப்பா இல்லையா? சிறப்பா இல்லையா? ஆக சிறப்பு. அப்படிப்பட்ட பணி இங்கே நடைபெற்று வருகிறது. பொதுவாக இதை பொறுத்தவரையில் நம்முடைய சீனிவாசன் அவர்கள் சிறப்பாக வள்ளல் பெருமானுடைய புகழை எல்லாம் பாராங்கம் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட வள்ளல் பெருமான் சொல்லுவார், கைவிட மாட்டான் என்று ஊதூது சங்கே, கனக சபையானென்று ஊதூது சங்கே, பூஜை பழித்ததென்று ஊதூது சங்கே, பொன்னம் பழத்தானென்று ஊதூது சங்கே, ஊது ஊது சங்கே, ஊது ஊது சங்கே, சங்கே சங்கே என்று நம்முடைய கனகசபையான் பொன்னம்பலத்தான் நமக்கெல்லாம் நல்லதை மட்டும்தான் செய்வாருங்க என்கின்றதை சொன்ன வள்ளல் பெருமான் குருவாக ஏற்றுக்கொண்டவர். அவருடைய குரு யாரு? மணிவாசக பெருமான். மாணிக்க வாசகரை குருவாக கொண்டவர் வள்ளல் பெருமான். அதனால தான் அவர் முக்தி நிலையெல்லாம் அடைஞ்சார். அப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் நாமெல்லாம் அடைய வேண்டும் என்ற நோக்கோடு நடைபெறுகின்ற விழா இந்த விழா. பொதுவாக சாமி மாணிக்க வாசகரை ஆட்கொண்டதை அவர் சொல்லுவார். அறுபரத்து ஒருவன் அவனில் குருபரனாகி அருளிய பெருமை அருளிய பெருமை அருளிய பெருமை உடையவர் மாணிக்க வாசக பெருமான். அப்படிப்பட்ட மாணிக்க வாசகர் சொல்லுவதை போன்று அந்தணன் அங்கணன் அந்தணனாய் வீடர் அறை கூவுறாராம். கூவுறாரு, டே வாங்கிக்கங்க 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 இந்த முக்தி பேரை. அப்படிப்பட்ட முக்தி பேரை எல்லாம் இப்படி முழுமையாக எழுதுவன் மூலமாக நாம் பெற முடியும் என்பதற்கு சாட்சியாக, அதற்கு காரணமாக ஏதுவாக இருக்கக்கூடிய சிவக்குமார் நடத்துகின்ற அந்த வழி நடத்துகின்ற திருவண்ணாமலை திருப்புறந்துறை அடியார்கள் குழுவை உண்மையிலேயே நாம் வணங்கணும். பாராட்ட முடியாது, வணங்கணும் வணங்கணும். அப்படிப்பட்ட பணி பொதுவாக சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் மத்தன் கருணையிலால் ஆழமோ தோல் நோக்கம் என்று திருத்தோல் நோக்கத்திலே சொல்லுவதை போன்று அந்த சித்தத்தை சிவன்பாலை வைக்கின்ற வகையிலே நாம் இந்த திருவாசகத்தை 51 பதிகங்களை இந்த நாளை துவங்க இருக்கிறது. நாளையிலிருந்து மே 15 ஜூன் 15 வரை அந்த ஒரு மாத காலத்தில் உலகமெங்கும் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் இருந்து அடியார் வர்க்க மக்கள் எல்லாம் இந்த பணியிலே, இந்த வேள்வியிலே, இந்த அருள் நிகழ்விலே கலந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே பெருமானுடைய கருணை. அவன் அருளாலே
அவன் தாள் வணங்கி, அதனால் அவனுடைய கருணையை பெற்றவர்களாக நாமெல்லாம் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த பணி சிறப்பாக இருக்க வேண்டும். இதன் மூலமாக திருவாசகம் வீடு தோறும் இல்லங்கள் தோறும் போய் சேருகின்ற வகையில் நம்முடைய பணிகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று கேட்டு, அதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் நம்முடைய பணிகளுக்கு நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து நம்முடைய இந்த பணியை சிறப்பாக நிறைவு செய்வதற்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் கருணையை வழங்க வேண்டும் என்கின்ற விதத்தில் நம்முடைய வழிபாடு கடவுளாக நித்தம் வழிபாடு செய்கின்ற கடவுளாக இருக்கின்ற மட்டிட்ட புண்ணியங்கானல் மடமையிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலைச்சிரம் அமர்ந்தான் என்கின்ற அருள்மிகு கற்பகாம்பாள் உடனே கபாலீஸ்வருடைய புன்னார் திருவடிகளே நம்முடைய கூட்டு விண்ணப்பத்தை வைத்து நம்முடைய எம்பெருமான் நீசன் நமக்கு எல்லாம் வல்ல ஆற்றலையும் ஊக்கத்தையும் அளிக்க வேண்டும் என்று புன்னார் திருவடிகளை மீண்டும் மீண்டும் விண்ணப்பம் வைப்போம் என்று சொல்லி, கள்ளா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே. எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஆக சிறப்பாக நம்முடைய பணி துவங்கி இருக்கிறது. அது ஆக சிறப்பாகத்தான் நடைபெறும் பெருமானுடைய கருணையினாலே. அப்படிப்பட்ட பணியிலே நிறைவாக அந்த பணிகளெல்லாம் முடிந்த பின்னாலே அந்த பணி செய்தவர்களெல்லாம் பாராட்டுகின்ற விதத்திலேயும் திருவாசகத்தை போற்றுகின்ற விதத்திலேயும் மணிவாசகரை வணங்குகின்ற விதத்திலேயும் குறிப்பாக அந்த திருவாசக திருத்தலமாக இருக்கக்கூடிய தலங்களிலே சிறப்பு தலங்களாக இருக்கக்கூடிய உத்தரகோசமங்கை, திருப்பெருந்துறை, திருவாரூர், ஆலவாய் என்கின்ற வகையிலே ஆகச் சிறப்பாக இருக்கக்கூடிய தலமாக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலையிலே வருகின்ற ஜூலை 13ஆம் நாள் மாதவி பன்னீர்செல்வம் கல்யாண மண்டபத்திலே முழுமையாக ஒரு நாள் திருவாசக மாநாடு சிறப்பாக பெருமான் கருணையிலே மணிவாசகர் குருவருளோடு திருவருள் முன்னிற்க திருவருள் முன்னிற்க திருவருள் முன்னிற்க என்ற விதத்தில் சிறப்பாக நடைபெறும் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும், குறிப்பாக சிவகுமாருக்கு என்னுடைய தம்பிக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். அப்படிப்பட்டவருக்கு நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் சொல்லி இருக்கின்ற அந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணின் நல்ல தூதரும் கழுவு மலர் வளநகர் பெருந்தகை இருந்ததே பெருந்தகை இருந்ததே பெருந்தகை இருந்ததே என்கின்ற ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த மங்கள பதிகத்தை சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். இந்த நல்ல பொழுதில் நம்முடைய தர்மமிகு சென்னை சிவலோக திருமடத்தின் பாமாலை சிவலோக பாமாலை நூல் ஒன்றும் இன்றைக்கு நம்மோடு கலந்து கொண்ட அந்தமான் மணிவாசகர் தவச்சாலையினுடைய மடாதிபதி செண்பகராஜா ஐயா அவர்கள் இயற்றிய பாடல் நூல் ஒன்றையும் மேடையில் இருக்கின்ற அருளாளர்களுக்கு வழங்கி மகிழ்கிறோம். திருச்சிற்றம்பலம். சிறப்பு.
தலைமுறையாற்றிய அண்ணா அவர்களுக்கும் நன்றி. சிறப்பாக எப்படி இந்த மாநாடு தேதியை அறிவித்தாரோ, மாநாடு தேதியை அறிவிக்கின்ற பொறுப்பை மணிவாசக பெருந்தகை அவரிடம்தான் தந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த மாநாடு தேதியை அறிவித்ததோடு மட்டுமில்லாமல் இப்பொழுதே மாநாட்டுக்கு நான் கண்டிப்பாக தலைமை ஏற்பேன் என்று சொல்லாமல் சொல்லக்கூடிய அறிவிப்பாக தான் அடியேன் எடுத்துக்கொள்கிறேன். கண்டிப்பாக அவர் அது கலந்து கொண்டு நமக்கு சிறப்பாக செய்து கொடுப்பார் என்று சொல்லி, அடியார் பெருமக்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள். நன்றியுரை சிவத்திரு ராதா அம்மையா அவர்கள் சொன்ன பின் நம்மளுடைய திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் ஒரு 10 நிமிடம் மணிவாசகரை எங்கேருந்து அழைத்து வந்தோமோ நம்ம திருவண்ணாமலை திருப்பெருந்துறைக்கு அழைத்து போய் அங்கே அமர வைத்து விட்டுத்தான் நாம் எல்லோரும் இல்லத்திற்கு போகணும். பாதியில் யாராவது போயிட்டீங்களா? நீங்கள் போனீங்களா உங்க கூட மணிவாசகர் வரமாட்டார். உங்கள் கூட மணிவாசகர் வரணும்னா இருந்து திருப்பி திருப்பெருந்துறையில் போய் அவர் அமர வச்சுட்டு அவர் வீட்டுக்கு போய் விட்டுட்டு போகணும். நீங்கள் வீட்டுக்கு போனால் தானே சிறப்பு. அதனால் எல்லோரும் இருந்து மணிவாசகரை மீண்டும் நம் திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அமர வைத்துவிட்டு நீங்கள் எல்லோரும் அப்படியே அவரவர்களுடைய இல்லத்திற்கு செல்லலாம். ராதா அம்மையார் அவர்கள் நன்றி உரை ஆற்றுவார்கள். அரகர நம பார்வதி பதையே, தென்னாடுடைய சிவனே போற்றே, அண்ணாமலையும் அண்ணா போற்றே, காவாய் கனக திரளே போற்றே. ஃபர்ஸ்ட் அடியாரங்களை வணங்கிக் கொள்கிறேன். பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனையை பாடுவார் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன், முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன், அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே. அனைத்து அடியார் திருவடிகளை வணங்கி போது குருநாதர் திருவடிகளை வணங்கிக் கொள்கிறேன். திருநங்கை அம்மா திண்டுக்கல்லிலிருந்து இறைவணக்கம் பாடி நம்ம அனைவரும் மகிழ்வித்த திருநங்கை அம்மா அவர்களை, சாலினி அம்மா அவர்களை நன்றியுடன் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளும். இந்த நிகழ்ச்சியில் வந்து இறைவணக்கம் பாடி நம்ம அனைவரையும் திருவாசகத்தில் மயங்க வச்ச சாலினி அம்மாவுக்கு நம்ம நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு வரவேற்பு உரைய திவ்யஸ்ரீ அம்மா அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு வாதவூர் அடிகள், விடி கிடைக்குமா அடைய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. நமக்கு திருவண்ணாமலை வாதவூர் அடிகளுடைய விடியும் கிடைத்தது, அபய கரமும் நம்ம ஐயாவுக்கு கிடைத்தது. ஐயாவுக்கு கிடைத்த அடியார்கள் கிடைத்தது போல அபயகரம் நம்ம ஐயா கிடைத்தது. அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது வேலாயுத சாமி ஐயா அவர்களுக்கு அவர் திருவடியை வணங்கி அவருக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து திருப்பாத சுவாமிகள் ஐயா அவர்களுக்கு அவர் திருவடியை வணங்கி நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் மாவட்ட ஆட்சியர் நம்ம குருநாதருக்கு எதோ ஒரு அப்படியே கேட்டது. அன்னைக்கு நாங்கள் மண்டலத்து மாநிலத்து ஊரில் தான் நான் மாவட்ட ஆட்சியரை பற்றி அறிஞ்சோம். எல்லாம் அவர் சொன்ன மாதிரி நாங்கள் இருந்தோம். ஒரு ஃபோன் தான் போட்டார், அப்படியே அவங்களே கொண்டு போய் எங்களை விட்டார். அந்த அளவுக்கு ஒரு ஒத்துழைப்பை கொடுத்து நம்ம குருநாதரை வழி நடத்தியதற்கு, இன்னும் வழி நடத்த போவதற்கும் மாவட்ட ஆட்சியர் திருவடியை வணங்கி அவருக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பர் மட சாமிகள், பிரம்மா விஷ்ணு சிவன் போல் மூர்த்திகள் எப்போதும் நம்ம குருநாதர் கூட்டாலும் வாங்க, வந்து உங்களுக்கு எது தேவையோ நான் அதை நடத்துகிறேன். மூர்த்தியாக இருந்து நம் குருநாதரை வழிநடத்தும் அவருக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு பன்னீர்செல்வம் ஐயா நம் குருநாதருக்கு அண்ணனாகவும் தாய் தந்தையாகவும் ஒரு தோழனாகவும் இருந்து அவரை வழிநடத்தி வரும் பன்னீர்செல்வம் ஐயா அவர்களை நன்றியுடன் வணக்கத்தையும் தெரிவித்து வரவேற்கிறேன். அப்புறம் சீனிவாசன் ஐயா, அவர் குரல் எப்படியேப்பட்ட ஒரு குரல் தெரியுமா? வருத்த வாயை திறந்தாவே ஒரு எல்லாரும் பாட தெரியாதவர்களும் அதை உணர தெரியாத உணரும். அந்த அளவுக்கு அவருடைய காந்த குரல் அப்படி அனைவரும் வசிக்க தர குரல் என்றும் அந்த அளவுக்கு அருப்பா பாடும் ஐயாவின் திருவடியை வணங்கி நன்றியும் வணங்கையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குமரேசன் ஐயா, ஜோதிடர் குமரேசன் ஐயா திருவடியை வணங்கி நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை
கோவை கிருஷ்ணன் சிவரானந்தா இல்லையா? அதன் பிறகு சிவராமனந்த ஐயா, அகில சன்னியாசி சங்கம் ஐயா அவர்கள் திருவடியை வணங்கியும் நன்றியும் தெரிவித்து வரவேற்று கொள்கிறேன். கோவை கிருஷ்ணமூர்த்தி ஐயா எந்த ஒரு கயது வெயிலையும் பார்க்காம அவரை நாங்கள் அண்ணாமலையார் கோயிலில் சிவ பஞ்சாட்சரம் பாடும்போது அண்ணாமலையார் நம்ம குருநாதருக்காகவே அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறார். நாங்கள் பஞ்சாட்சரம் ஓதி கொண்டிருந்தோம், வந்து அதில் அமர்ந்தார். ஆனால் என் தோழியாக இருக்கும் சாந்தை அம்மா அவரை நம்பரை வாங்கி அவரை தொடர்பில் வைத்து அண்ணாமலையாருக்கு குருநாதருக்கும் என் பாலத்தை இணைத்து வைத்துள்ளார். சாலினி அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன். அந்த மாதிரி நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுக்கும் அவர் திருவடியை வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மகாலட்சுமி அம்மாவுக்கு திருவடியை வணங்கி நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதி மீனாட்சி அம்மா அவர்களுக்கு திருவடியை வணங்கி நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். குமரேசன் ஐயா திருவடியும் வணங்கி நன்றியை தெரிவித்துள்ளேன். இங்கே வந்த அனைவரு திருவடியும் வந்து அனைவரும் இங்கே ஒற்றுமை கொடுத்து ஆதரவு கொடுத்து அமர்ந்து இவ்வளோ நேரம் அமர்ந்து யார் யார் என்ன சொல்கிறாங்க அந்த கருத்தை உள்வாங்கி அனைவரையும் நன்றி தெரிவிக்கிறேன். அதற்கு மேற்பட்ட அப்பாற்பட்ட நம் குருநாதர் திருவாசக தென்றல் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படி என்பது போல் அவர் திருவாசகத்தை படித்து உணர்ந்து அந்த மற்றவங்களுக்கு அதை நம்ம தெரிவிக்கணும் அப்படின்னு 15 ஆண்டு போராட்டம். இன்னைக்கு உலகெல்லாம் எழுத வைக்கிறாங்கன்னா 15 ஆண்டுகளாக அவர் மணிவாசக திருவடியை பிடித்து மணிவாசகரே குரு, மணிவாசகரே தெய்வம், ஒரே ஒன்றே குல ஒருவனே தெய்வம் என்று நினைத்ததுனால் இன்றைக்கு இந்த அளவு உலக சாதனை படுத்தியுள்ளார். எவ்வளவு பெரிய சாதனை! எல்லாரும் முற்றோதல் பண்ணலாம், படிக்கலாம், எழுத. நம்ம ஐயா குருநாதர் தாமோதரைய கூட எல்லா இடத்துலையும் முற்றோதல் பண்றார். எழுத வைக்கணும் என்ற ஒரு சிந்தனை நம் குருநாதருக்கு மட்டும்தான் வந்தது. எல்லாம் சொன்னது போல 100 முறை படித்தாலும் ஒரு முறை எழுதுவதற்கு சமம். பொருளை உணர்ந்து அதை எழுதுவது ஒரு முறை எழுதுவது சமம். அந்த முயற்சி எடுத்து எல்லாரும் நான் பெற்ற என்பதை பெருக வைகின்றும் எல்லாருக்கும் நினைத்து இந்த வாய்ப்பை அளித்து நம் குருநாதர் திருவடியை வணங்கி மேலும் 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 திருப்பெருந்துறையாக மாற வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிறப்பு. அம்மா சொன்னதை போல இந்த திருவண்ணாமலை நானே தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். பாடுங்க. தானே வந்தனதுள்ளம் புகுந்தடியார்க்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்று வெறுத்திடவே. மணிவாசகர் சொன்னார், நானோ ஒரு தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். அது கூட தவம் இல்லாம கிடைச்சிடும். சிவாய நம என்ற ஒரு வார்த்தை நாவிலே செவிகளிலே எங்கேயாவது விழும்படியாவது இறைவனுடைய கருணை கிடைத்துவிடும். ஆனால் அடியார் திருக்கூட்டம் ஒருவனுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் எத்தனை 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 ஆண்டுகள் தவம் இருந்தால்தான் ஒரு அடியார் திருக்கூட்டம் கிடைக்கும். அந்த அடியார் திருக்கூட்டத்தை இப்படிப்பட்ட பாருங்க, எவ்வளவு நேரம் ஆகி கூட யாரும் எழுந்து போகாம நன்றியுரை படிக்கும் போதே பாதிச்சேர் இருக்காது எல்லா நிகழ்வுகளையுமே. ஆனால் நன்றியுரையே சுவைப்பட சொல்லக்கூடிய தன்மையை பெற்ற ராதா அம்மையா அவர்கள் நன்றியை சொல்லும் போது யாரும் எழுந்து போகாதபடி கட்டி போட்டு வைத்திருக்கிறது மணிவாசக பெருமானுடைய கருணையும் அருளும் என்று சொல்லி இப்படிப்பட்ட அடியார் திருக்கூட்டத்தை எனக்கு கொடுத்ததற்காக அவன் குருவினுடைய திருவடியை போற்றி 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 சரணம் 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 என்று சொல்லி அந்த குருவின் திருவடியை போற்றுகின்றோம், வணங்குகின்றோம். நம்ம இப்போது திருவண்ணாமலை திருப்பெருந்துறைக்கு மணிவாசகரோடு அழைத்து செல்வோம். யாரெல்லாம் சாமி மணிவாசகர் அழைத்து செல்வோம் முன்னாடி வாருங்கள். மற்றவெல்லாம் கொஞ்சம் அப்படியே அமருங்கம்மா. சாமி இப்படி வரும்போது அப்படியே எழுந்துருங்க, இல்லாட்டா இடம் இருக்காதுமா. மற்றவெல்லாம் அப்படியே அமருங்க. சாமி வரும்போது அப்படியே கூட பின்னாடி வந்துருங்கம்மா.
சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய 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 நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ நாடுடைய சிவாய போற்றி நாட்டுடைய பூவார் மலர் கொண்டு அடியா தொழுவார் புகழ்வார் வானோர்கள் பூவார் மலர் கொண்டு அடியா தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவ கருள் செய்தார் தூமா மழை நின்று அதிகவே தொழுமில் நிறையோடும் ஆமா பேரையும் வந்து அனையும் தாரல் அண்ணா மலையாரே திருச்சிற்றம்பலம் என் தலைமேல் வைத்தருமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் சுரங்கொழிந்தேன் அணையார் புனதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் செய்வாளே பூவள்ளி பொய்யாமோ புனையாளன் செய்வாளே பூவள்ளி பொய்யாமோ திருச்சிற்றம்பலம். நமசிவாய். எல்லா அடியார் திருமக்களுக்கும் பெருமக்களுக்கும் இந்த ஆத்மக்குடியில வந்து திருவண்ணாமலை திருப்பரம்பரை அடியார்களுக்கு என்ன சொல்வது, உங்களுக்கு எல்லாம் சொல்வதற்கு வார்த்தையே இல்லை. அவ்வளவு பெருமையை இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்க கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து ஒத்துழைத்து ஒருங்கிணைந்து உங்கள் அத்தனை பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி முறையில அடியேன் நன்றி சொல்லல. உங்க எல்லாரையும் போற்றுகிறேன். வாழ்க வாழ்க வாழ்க, எல்லோரும் வாழ்க, ஆனந்தமாய் வாழ்க, உல்லாசமாய் வாழ்க, இறைவனுடைய கருணையினால கருணை பெற்று வாழ்க. அரோகரா அரோகரா அரோகரா.